விதரசி திக்சுரனே திகபதி கமனீயாம் தசமுகமௌலிம் பலிம் ரமணீயாம் தசமுகமௌலிம் பலிம் ரமணீயம் கேசவதேதா ராமசரீரா கேசவதேதா ராமசரீரா ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே ஜய ஜகதீஷ ஹரே. ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். நேற்றைய முதல் நாள் வகுப்பு, இன்று இரண்டாம் நாள் வகுப்பு. முதல் நாள் என்னெல்லாம் தெரிஞ்சுட்டோம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னெல்லாம் படித்தோம் நேற்று? ராமானுஜர் வாழ்க்கையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? கதையெல்லாம் கேட்பாங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? What we learned yesterday from Ramanuja's history? பகவானுடைய லீலைகளை பகவானுக்கே சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அப்புறம் மாயாவாத கொள்கையை விரட்டி அடித்தார், வைஷ்ணவ சித்தாந்தத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். சரி, அப்போ இன்னில தான் நம்ம ராமாயணம் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ராமாயணம் சீதாயாம் சரிதம் ஹத். சீதா ஸ்ரீமதி சீதா தேவி இல்லைன்னா ராமாயணம் இல்லை. சீதையினால தான் ராமாயணமே. சீதா தான் இம்பார்ட்டன்ட். அதனால தான் சொல்லும்போது சீதாராம் தான் சொல்கிறோம். சீதாராம், ஜானகிராம், ராதா கிருஷ்ணா, லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி வராகர். தாயாருக்கு தான் முதல் இடம். எப்போவுமே தாயாருக்கு தான் முதல். வீட்டில் கூட தாயாருக்கு தான் முதல் இடம் இல்லையா? எப்போவுமே மாதாஜி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஸோ அம்மாவுடைய கருணை இல்லாமல் அப்பாவுடைய கருணை இல்லை. ஸ்ரீமதி ராதாராணியோடைய கருணை இல்லாமல் கிருஷ்ணனுடைய கருணை இல்லை. பக்தர்களே ரொம்ப உயர்ந்தவங்க ஸ்ரீமதி ராதாராணி. ஸ்ரீமதி ராதாராணிக்கு நிகரான ஒரு பக்தரோ அவங்களுக்கு விட உயர்ந்த பக்தரோ கிடையாது. எல்லா வழிபாட்டிலையும் உயர்ந்தது விருந்தாவனத்து கோபிகள் கிருஷ்ணரை வழிபட்டதுன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. ரம்யா காஞ்சி துபாசனா விரஜவது. வழிபாட்டிலே யாருடைய வழிபாடு ரொம்ப உயர்ந்தது, எந்த பக்தர்கள் ரொம்ப உயர்ந்தவங்க? விருந்தாவனத்து கோபிகள். விருந்தாவனத்து கோபிகளுக்கு நிகரான ஒரு பக்தரோ அவங்களை விட உயர்ந்த பக்தரோ கிடையாது. அவங்க தான் டாப் மோஸ்ட். அந்த பிருந்தாவனத்து கோபிகளில் கோடிக்கணக்கான கோபிகளில் 8 பேர் ரொம்ப முக்கியமானவங்க. லலிதா, விஷாகா, இந்துலேகா, இந்த மாதிரிலாம். அதில் வந்து ஸ்ரீமதி ராதாராணி ஃபஸ்ட்டு. ஸ்ரீமதி ராதாராணியோடைய பக்திக்கும் அன்புக்கும் சேவைக்கும் நிகரானவங்க யாரும் கிடையாது. ராதா அப்படிங்கிற வார்த்தை ஆராதனை, ஆராதா, பூஜா, பகவானை வர்ஷிப் பண்ணுறவங்க ராதாராணி. பகவானை வழிபடுறதுல அவங்களோட கிரேட் யாரும் இல்லை. எப்படி வந்து கிருஷ்ணர் எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரமா இருக்காரோ, ராமர், நரசிங்கர், வராகர், ராமாதிமூர்த்திஷு கலா நியமேன திஷ்டான் நன்னாவதாரமகரோ புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சமபவத் பரமத்பு மான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. ராமர், நரசிங்கர், வராகர் எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரம் கிருஷ்ணர். அதே மாதிரி துவாரகா ராணிகள் லக்ஷ்மி தேவி, அப்புறம் வந்து பூமாதேவி, அப்புறம் கோபிகள், இவங்களுக்கெல்லாம் ஆதாரம் ஸ்ரீமதி ராதாராணி. எப்படி கிருஷ்ணர் எல்லா அவதாரத்துக்கும் ஆதாரமாக இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்ரீமதி ராதாராணி தான் இவங்கெல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. ஸ்ரீமதி ராதாராணி தான் துவாரகையில் ராணிகளாக விரிவங்க செய்கிறாங்க. ஸ்ரீமதி ராதாராணி தான் ருக்மணி, சத்யபாமா எல்லாருக்கும் ஆதாரம். அதனால சீதா தேவி இல்லைன்னா ராமாயணம் இல்லை, சீதை இல்லைன்னா ராமாயணமே இல்லை. சீதா தான் பிரதானம். சீதா தேவி தான், அவங்க தான் பக்தி. சீதா தேவி தான் பக்தியின் சொரூபம். அப்போ ராமாயணத்தோட ஆசிரியர் யாரு? ராமாயணத்தை யார் எழுதுனா? வால்மீகி மகரிஷி. நிறைய ராமாயணம் இருக்கு. துளசிதாசர் ராமாயணம், ராம்சரித்த மானசா துளசிதாசருடையது, அப்புறம் கம்பர் ராமாயணம். இந்த எல்லா ராமாயணங்களுக்கும் ஓரிஜின் வந்து முதல் ராமாயணம் இது வால்மீகி ராமாயணம். அவர் வால்மீகியோட சரித்திரத்துல தான் ராமாயணமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு.
ராமாயணமே முதல்ல ராமநாமம் தான். ராமநாமம் இல்லைன்னா ராமாயணம் இல்லை. அப்போது வால்மீகி என்னவா இருந்தார் ப்ரீவியஸ் பர்த்தில்? சேம் அதே பர்த்தில் ரத்னாகர். ஸோ ரத்னாகர் வந்து வழிப்பறி பண்ணிட்டு இருந்தார். அன்றைக்கெல்லாம் வழிப்பறி வந்து திருடங்க பண்ணாங்க, இன்னைக்கு கவர்மெண்ட்டே பண்ணுறாங்க. அங்கங்கே டோல்கேட் போட்டு பண்ணாங்க இல்லையா? அன்றைக்கெல்லாம் வழிப்பறி யார் பண்ணுவான்? யாரோ திருடங்க வந்து கத்தி வச்சு, ஆய் பையில் என்ன வச்சுருக்கா எடு, என்ன கழட்டு, அதை கழட்டு, இதை கழட்டு, நகையெல்லாம் கழட்டி கொடுங்க, இல்லை குத்திடுவாங்களே இல்லையா? அப்போ வழிப்பறி வந்து திருடர்கள் பண்ணாங்க. இன்னைக்கு மக்கள் திருடர்களே தலைவராக தேர்ந்துட்டாங்க, அவங்க வழிப்பறி பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சின்ன கலியுகத்தில் இவ்வளோதான் வித்தியாசம் இல்லையா? ஸோ ரத்னாகர் வந்து வழிப்பறி பண்ணிட்டு இருந்தார். இல்லாட்டி காசு பிடுங்கிறது, பணம் வாங்குறது, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது, இப்போ கொடூரமான மோசமான. அப்போ ஒரு நாள் ரத்னாகர் வந்து யாரை சந்திச்சாங்க? நாரத முனிவர். கதை எல்லாருக்கும் தெரியுமா? கேட்டிருக்கீங்களா? எவ்வளோ பேருக்கு தெரியும் இந்த ஸ்டோரி? ரத்னாகர் வால்மீகி, சாரி நானே சொல்லிட்டேன். ஸோ ரத்னாகர் நாரதரை மீட் பண்ணார். அப்போ நாரத முனிவர் கேட்குறாரு, ஏன்பா இப்படி பாவம் செய்கிற நீ வந்து எவ்வளோ பலிப்பறிப்பு, எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து போவாங்க, நீ அந்த பணத்தை கர்மாலாம் வாங்கிக்கிற நீ இல்லையா? எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, உழைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நீ போய் வழிப்பறி பண்ணி அவங்க கர்மாலாம் வாங்கிக்கிறியே, இது தப்பு இல்லையா? அப்போ ரத்னாகர் சொன்னார், எனக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குது, யார் காப்பாற்றுவான்னு? எனக்கு இதுதான் தொழில், எங்கள் அப்பா இதுதான் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு வழிப்பறி பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது தான் தெரியும். எனக்கு மனைவி இருக்கா, அம்மா இருக்கா, குடும்பம், குழந்தைகளுக்கு, யார் அவங்களை காப்பாற்றுவாங்க? ஓ, அப்போ நீ அவங்களுக்காக தான் பண்ணுற? ஆமாம் ஆமாம், அவங்களுக்காக தான் பண்ணுற. சரி, இப்போ அவங்களுக்காக நீ வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிற, கொலை பண்ணுற, திருடுன, எல்லாம் நகையெல்லாம் சேர்த்து எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க, உன் பாவத்திலேயே பங்கு வாங்கிக்குவாங்களான்னு போய் கேட்டு. நீ போய் என்ன கேட்கணும்? உன் குடும்பத்தில் இந்த மாதிரி நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், கொலை பண்ணியிருக்கேன், கொள்ளையடிச்சிருக்கேன், அது வந்து நரகத்துக்கு தான் போகணும், நீங்களாம் என் பாவத்தில் பங்கு எடுத்துக்குவீங்களா அப்படின்னு போய் கேட்டுவான். இவர் வீட்டில் போய் மனைவிகிட்ட, குழந்தைகள்கிட்ட, அம்மாட்ட எல்லாம் கேட்குறாரு, நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், நான் பாவம் செஞ்சு சேர்த்த சம்பளம் எல்லாம் சொத்தெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்க, நகையை எடுத்துக்கிட்டீங்க, புடவை எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் என் கர்மாவை எடுத்துக்குவீங்களா? அப்போ சொன்னாங்க, நாங்கள் எப்படி உங்கள் கர்மா எடுத்துக்க முடியாது, நீங்கள் தான் அனுபவிக்கணும், உங்கள் கர்மாவை நாங்கள் எடுத்துக்க முடியாது இல்லையா? இதுதான் கர்மாங்கிறது. அப்படிதான் கணவன் செய்யக்கூடிய கர்ம வினை மனைவியே சேராது, ஆனால் மனைவி பண்ணுற பாவம் கணவருக்கு போகும். அந்த மாதிரி கிருஷ்ணர் கிரியேட் பண்ணிட்டார். ஸோ மெட்டீரியல் நேச்சர் எப்படின்னா, கணவர் பண்ணுற புண்ணியம் மனைவிக்கு போகும். இப்போ கணவர் வந்து நல்ல கிருஷ்ண பக்தராக இருந்தார்னா அவர் பண்ணுற பக்தியில் மனைவிக்கு பங்கு இருக்கு, ஆனால் பாவத்தில் மனைவிக்கு பங்கு கிடையாது. அது அவர் தான் அனுபவிக்கணும், அவர் பண்ணுற பாவத்தை அவர் தான் அனுபவிக்கணும். அதே சமயம் மனைவி பண்ணுற புண்ணியம் கணவருக்கு இல்லை, அவங்க பண்ணுற பாவம் கணவருக்கு போயிடும். ஸோ அதனால ரத்னாகர் கேட்டப்போ சொன்னாங்க, நாங்கள் எப்படி உங்கள் பாவத்தில் பங்கெடுத்துக்க முடியும்? அது முடியாதுன்னு. அப்போ தான் அவருக்கு புரிஞ்சுது, நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லாம் சேர்த்து வச்சது, இவங்க என் பாவத்தில் பங்கெடுத்துக்க முடியாதுங்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சமூக வலைதளங்கள் ஒரு வீடியோ வந்துட்டு இருந்தது. ஒரு சாது வந்து ஒரு வீட்டுக்கு போவார். அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் வந்து இறந்த மாதிரி நடிக்க சொல்லுவார். யார் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இறந்த மாதிரி நடிக்க சொல்லுவார். அப்போ அம்மா, அந்த இறந்து போன ஒரு மாதிரி இருக்கிறோடைய அம்மா, மருமக, அதாவது அவருடைய மனைவி, இறந்து போனோடைய மனைவி பக்கத்தில் உட்காந்துருப்பா, அவங்க அம்மா இருப்பாங்க பக்கத்தில். அவர் என்ன, அந்த சாது என்ன சொல்லுவார், ஒரு சாதுவை மீட் பண்ண போவார். அந்த ஒரு நபர் வந்து ஒரு சாதுவை மீட் பண்ணுவார். அவருக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட் ஃபேமிலி மேலே, என்னுடைய அம்மா, என் மனைவி, குடும்பம். சரி, அவங்க யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு நாள், நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன், நீங்கள் இறந்து போன மாதிரி நடிங்கன்னு சொன்னேன். நீங்கள் வந்து இறந்து போன மாதிரி நடிங்க. ஸோ இவரும் இறந்து போன மாதிரி படுத்திருக்காரு. இந்த சாது வீட்டுக்குள்ளே வந்தோடனே உங்கள் மனைவி, அந்த இறந்து போனவருடைய மனைவி, அம்மா, அந்த பிள்ளைங்களை அழறாங்க. ஓ பாருங்க சாமிஜி, என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு. அவங்க அந்த அம்மா அழுறா, என் பையன் என்னை விட்டு போயிட்டான். அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு தீர்த்தம் இருக்கு, இந்த தீர்த்தத்தை அவருக்கு கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் குடிக்கணும். அப்படின்னா அது விஷமா தான் குடிக்கிறேன், அது உண்மையால அது விஷம்தான். அவர் என்ன சொல்றாரு, இந்த தீர்த்தம் குடிச்சிங்கன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க, அவருக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு. அப்போ மனைவி சொன்னா, சாமிஜி எனக்கு குழந்தை இருக்கு, நான் அந்த தீர்த்தத்தை குடிக்க முடியாது, நான் இறந்து போயிட்டா குழந்தை யார் பார்த்துக்குவாங்க, அதனால என் மாமியார் குடிக்க சொல்லுங்க, அவங்க இனி இருந்து என்ன பண்ண போறாங்க, அவங்க இனி இருந்து என்ன பண்ண போறாங்க, இந்த தீர்த்தத்தை என் மாமியார் கொடுத்துருங்க. உடனே அவங்க, ஐயோ சாமிஜி நான் குடிக்க மாட்டேன்,
நான் வேணா பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், அவளை வேணா குடிக்க சொல்லுங்க, அவளை குடிக்க சொல்லுங்க. அப்ப சாமிஜி கேட்டாரு, மொத்தத்துல 2 பேரும் குடிக்கிற ஐடியால இல்ல. ஆமாமா நாங்க குடிக்க மாட்டோம். மருமக சொல்றா மாமியார் கொடுத்துருன்னு, மாமியார் சொல்றா மருமகளுக்கு கொடுத்துருன்னு, மொத்தம் 2 பேரும் குடிக்க மாட்டேன்னாங்க. சரி, அப்ப அவர் உயிரோட வர்றது யாருக்கு பிடிக்கலையா? அவர் உயிரோட வரணும்னா இந்த மருந்து நீங்க யாராவது சாப்பிடணும். 2 பேரும் சாப்பிட தயாரா இல்ல. சரி போட்டோம், அவரை நீ இந்த இடத்துல எடுத்துட்டு போகணும், அவரை வந்து இங்கிருந்து தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கட்டலோட தூக்குவாங்க. உடனே மாமியார் சொல்லுவா, மருமக சொல்லுவா, இந்த கட்டில் எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வந்தது, கட்டில வச்சுட்டு அவரை மட்டும் தூக்கிட்டு போக, கட்டில வச்சுட்டு அவரை மட்டும் தூக்கிட்டு போக. அப்புறம் சரி கட்டில வச்சுட்டு தூக்கிட்டு போறதுன்னா, என்னம்மா இப்படி சொல்ற, உன் கணவர் தானே, எப்படி வெறுமனை தூக்குறது, கட்டலோட தான் தூக்க முடியும். சரி கட்டலோட தூக்கிட்டு கதவுக்கு பக்கம் வந்தா அந்த நிலவு வந்து இடிக்குது. உடனே சாமிஜி சொன்னா இந்த நிலவை உடைச்சிருங்கன்னாரு. உடனே அந்த பையனோட அம்மா வந்தா, இதையும் உடைக்காதீங்க, என் கணவர் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது எப்படி உடைக்கலாம், நீங்க நாங்க உடைக்க அனுமதிக்க மாட்டோம். அப்ப வீட்டை உடைக்க அனுமதிக்கல, கட்டிலோட தூக்கிட்டு போகவும் அனுமதிக்கல, அப்புறம் அவருக்காக விஷம் குடிக்கவும் அந்த மருந்து குடிக்கவும் தயாரா இல்லை. எந்திரிப்பா பாத்தியா உன் மனைவி அம்மாவேனாரு. அவர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு, அடி பாவீங்களா, உங்களுக்காக தான் நான் இவ்வளவு சம்பாதிச்சேன், என்ன பெத்த அம்மாவா நீ, எனக்காக மருந்து குடிக்க மாட்டேங்கிறிய, மனைவியை பார்த்து சொல்றார். அந்த மாதிரி இதுதான் மெட்டீரியல் லைஃப். பௌதிக வாழ்க்கையில எல்லாம் சுயநலம் உள்ளவங்க தான், எல்லாம் சுயநலம் உள்ளவங்க. நான் ஒரு முறை ஒருத்திட்ட பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க ரொம்ப வயசானவங்க. அவங்ககிட்ட நான் ஒன்று சொல்ல சொன்னேன், நீங்க போய் உங்க பசங்கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நிலம் இருந்தது, இந்த நிலத்தை வந்து நான் இஸ்கானுக்கு எழுதி கொடுக்க போறேன்னு சொல்லுங்க. அவன்கிட்ட சொன்னேன், உங்க பசங்க எல்லாம் யாருன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலத்தை வந்து நான் இஸ்கானுக்கு எழுதி கொடுக்க போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு இந்த பாட்டிகிட்ட சொன்னேன். வயசான பாட்டி வந்து அவங்களுக்கு போய் பையன்கிட்ட, ஏப்பா எனக்கு வயசாயிட்டு இருக்கு, நான் இந்த நிலத்தை இஸ்கானுக்கு எழுதி கொடுத்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வாரம் அந்த அம்மா கூட்டிட்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்து கையெழுத்து வாங்கி என் நிலத்தை அவங்க பேரில் எழுதிட்டாங்க. எங்கேயாவது அம்மா எழுதி கொடுத்துருவாங்களோ. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு பணமும் கொடுக்கல, இடத்த பூரா எழுதி வாங்கிட்டாங்க. இவ்வளோதான் ரிலேஷன்ஷிப். பணம், காசு, சொத்து, பேரு, புகழ் இருக்கிற வரைக்கும் கூட இருப்பாங்க. இதெல்லாம் இல்லையா விட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அப்போதான் ரத்னாகருக்கு புரிஞ்சுது, நான் யாருக்காக திருடினேன், யாருக்காக கொள்ளையடிச்சேன், இவங்க வந்து எனக்காக பாவத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அழறார். அவர் அழுதுண்டே நாரதட்ட ஓடி வந்தார். ஏன்னா அவருக்கு புரிஞ்சு போயிடுது, நாரத முனிவர் தான் சொன்னாரு நான் பண்ணது பாவம் இல்லையா, நான் செஞ்சது பாவம் யார் சொல்லி கொடுத்தா, நாரத. அப்போ அதுக்கான பிராய்ச்சித்தம் தெரியும் இல்லையா அவருக்கு, அந்த பாவத்திலிருந்து எப்படி நான் விடுபடணும்னு. அப்போ ரத்னாகர் வந்து கேட்டாரு, ஓ நாரத முனிவரே, நீங்க சொன்ன மாதிரியே என் பாவத்தில் யாரும் பங்கெடுத்துக்க தயாரா இல்லை, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், என் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, என் அம்மாவுக்காக நான் கொலை பண்ணியிருக்கேன், கொள்ளையடிச்சிருக்கேன், எல்லா பாவம் செஞ்சுட்டேன், இதுக்கான பிராய்ச்சித்தை என்ன, தயவுசெய்து என்ன பாவத்திலிருந்து விடு வச்சிருங்க நீங்க. அப்போ அவர் சொன்னாரு, நீ வந்து ராமநாமம் சொல்லணும், நீ தினமும் ராமநாமத்தை சொன்னா நீ பாவத்திலிருந்து விடுபட்டுலாம். ஆனா அவர் ரொம்ப பாவியா இருந்தாரு, ஒரு வாயில ராமாங்கிற வார்த்தை வரமாட்டேங்குது, ராமா வரமாட்டேங்குது இல்லையா. இப்ப நம்ம இங்க எவ்வளவு பேர் இருக்கோம், எவ்வளவு பேர் ராமா சொல்ல முடியுதுன்னு பார்க்கலாமா? ராமா ராமா ராமா. அது நம்ம எல்லாரும் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம், ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்ம வாயில ராமாங்கிற நாம வருது. ரத்னாகர் முயற்சி பண்றாரு, வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு பாவம் பண்ணியிருக்காரு. அப்ப நாரதர் வந்து ரொம்ப இறக்கப்பட்டார், கருணையோடு. இப்ப பிரபுபார் ரொம்ப இறக்கப்பட்டார் இல்லையா. பிரபுபார் என்ன இறக்கப்பட்டார் நம்ம மேல? பிரபுபார் எப்படி இறக்கப்பட்டார் நம்ம மேல? யாருக்கு தெரியும்? பிரபுபார் எப்படி நம்ம மேல இறக்கப்பட்டார்? 64 மாலையை 16 மாலை ஆக்கி கொடுத்துட்டாரு. இல்லைன்னா என்ன ஆகும்? 16 மாலை சொல்றதுக்கே வந்து முதல்ல 1 மாலை சொல்லுங்க, 4 மாலை சொல்லுங்க, கெஞ்சணும். பிரபுஜி நீங்க தினமும் 1 மாலை சொல்றீங்களா? பாக்குற பிரபு நேரம் தான் சொல்றேன். அப்புறம் எப்படியோ 1 மாலை சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஒரு 4 மாலை சொல்லக்கூடாத நீங்க, அப்புறம் 8 மாலை, இப்படி கெஞ்சி கையில உழுந்து காலில் உழுந்து 16 மாலை கொண்டு வரணும். அந்த 14 மாலை ஒழுங்கா பண்றது அது பெரிய கஷ்டம் அது இல்லையா. பிரபுபார் என்ன சொன்னாரு, சாண்ட் அட்லீஸ்ட் 16 ரவுண்ட், குறைந்தபட்சம் 16 மாலை. நம்ம இலக்கே 16 மாலை தான் இல்லையா, நம்மளுடைய கோலே 16 ரவுண்ட் ஆயிடுச்சு. அப்போ பிரபுபார் வந்து நம்ம மேல இறக்கப்பட்டு, இவங்கெல்லாம் 64 மாலை ஜபிக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுவும் பிரபுபார் ஆரம்பிச்சது அமெரிக்கால, அவங்களுக்கு வந்து 64 மாலை ஜபிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த நாமத்தை உச்சரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம 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 ஹரே ஹரே இப்படி சொன்னா 64 மலை எப்போ முடியுது? 24 மணி ஆனாலும் முடியாது இல்லையா? பிரபுபாத் பார்த்தாரு, இப்படி சாண்டிங் பண்ணி எப்போ 64 மணி முடிக்கிறது? அதான் ஆச்சாரியர் வந்து முடிவெடுக்கலாம். ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? ஓகே, கலியுகத்தில் இவங்கனால 64 மாலை ஜபிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால குறைந்தபட்சம் 16 மாலையாக சொல்லட்டுனார். குறைந்தபட்சம் 16 மாலை, குறைந்தபட்சம் தான் அது. அது நம்ம இலக்கா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஏகாதசி அன்னைக்கு 4 மாலை சேர்த்து பண்ண பெரிய விஷயம் அது இல்லையா? அப்போ நாரதர் என்ன பண்ணாரு, சரிப்பா உன் வாயில் என்னதான்ப்பா வரும்? உனக்கு ராமாங்கிற வார்த்தை சொல்ல முடியல, உன் வாயில் என்னதான் வரும்? அவர் கொலை பண்றதா அவர் வாயில வரும். எங்க ஊர்ல தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா ஒரு பாட்டு போடுவாங்க, கோலவேரி கோலவேரி கோலவேரி. அவன் வாயில் பூரா கோலவேரின்னு தான் பாட்டு வருது. ஹரே கிருஷ்ண மந்திர பாடுனா பாட மாட்டேங்கிறான், ஆனா கோலவரி கோலவரின்னு பாடுறான். அந்த மாதிரி ரத்னாகருக்கு ஹரே கிருஷ்ண மந்திரம் வர மாட்டேங்குது. அவர் வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து கொலைக்கு வந்து மாறான்னு சொல்லுவாங்க. ஹிந்தி படம் எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க? ஹிந்தி படத்தில் என்ன பண்ணுவாங்க? குத்துறாவன கத்தி எடுத்து குத்து மாறம் இல்லையா? பயந்துட்டியா? மாரோஸ் மாரோஸ். அப்ப இவர் சொன்னார், எனக்கு மாறாதான் வாயில வருனார். அப்ப நாரத சொன்னார், சரி அப்படியே சொல்லு, நீ மாறானே சொல்லுனார். அவர் உக்காந்துட்டு மாறா மாறா மரா 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 மராமா. ஜெயஸ்ரீ நாரத முனிக்கு மாறாங்கிற வார்த்தை ராமான்னு ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டார். அது ஆச்சாரியர். அப்போ நாரதருடைய கருணையினால ரத்னாகர் வந்து 60,000 வருஷம் தவம் பண்ணார் உட்காந்து. மரா 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 ராமா 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 அப்படின்னு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு உடம்பெல்லாம் அப்படியே என்ன ஆயிடுச்சு, புத்து வந்துடுச்சு. இந்த பாம்பு மண் புத்து இருக்கு இல்லையா, அது அப்படி. ஸோ வால்மீகினா சான்ஸ்கிரிட்ல புற்றுன்னு பேர். அப்படியே அவர் மேலே புற்று வந்தது, அதுலேருந்து வெளியில் வந்தனால அவருக்கு வால்மீகின்னு பேர். அப்படி வந்து 60,000 வருஷம் தவம் பண்ணி ராமநாமத்தை உச்சரித்து அவர் புனிதம் அடைஞ்சார். அவர் என்ன ராமாயணத்துக்கு ஆசிரியர் ஆயிட்டார். அவ்வளோ சக்தி ராமநாமத்துக்கு. குருவுடைய கருணையால ராமநாமம் கிடைச்சி வால்மீகி மகரிஷியான பெரிய மகரிஷியான ரத்னாகர். அவர் முந்தைய இதில் வழிப்பறி பண்ணிட்டு இருந்தவர் பெரிய மகாரிஷி ஆயிட்டார். அப்போ அவர் ஒரு நாள் தமசா நதிக்கரையில் உட்காந்துருக்கார் வால்மீகி மகரிஷி. அப்போது அவர் வந்து அப்படியே தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது அவருடைய குரு நாரதரை சந்திக்கிறார். அப்போ நாரதர்கிட்ட கேட்குறாரு, இந்த உலகத்திலே வச்சு நல்ல தெய்வீகமான உள்ள புருஷர் யாரு? அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, தைரியம், வீரம், விவேகம், ஆளும் திறமை, பணிவு, எளிமை, தூய்மை, தவம், கருணை, மாதிரி 26 தெய்வீகமான குணங்கள். இந்த எல்லா தெய்வீகமான குணங்களும் நிரம்ப உள்ள புருஷர் யாரா இருக்காங்களா? அப்ப நாரதர் சொன்னாரு, பகவான் ஸ்ரீராமர். ராமர் தான் எல்லா தெய்வீகமான குணம் உள்ள புருஷோத்தமன். நீ அந்த ராமரை தியானம் பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்படி வால்மீகி மகரிஷி வந்து 60,000 வருஷம் தவம் செஞ்சு அவர் பகவான் தரிசனம் கொடுத்தார், ராமச்சந்திர பிரபு. அப்புறம் தான் அவர் ராமாயணம் எழுதினார் பகவானுடைய கருணையால். அது எப்படி எழுதினாரு? அவர் ஸ்லோகம் வந்து அவர் வாயிலேருந்து வந்தது, அது ரொம்ப கோபத்தினால வந்தது. அந்த கதை தெரியல உங்களுக்கு? வால்மீகி மகரிஷி ஒரு நாள் தமசா நதியில் குளிச்சுட்டு அவர் தவம் செய்யறதுக்காக போகும்போது 2 பறவைகள் வந்து மரத்தில் உட்காந்துருந்தது. 2 பறவைகள், ஒரு ஆண் பறவை ஒரு பெண் பறவை. ஒரு வேடன் என்ன பண்ணா, ஒழிஞ்சு நின்றுட்டு ஒரு அம்பு எடுத்து இந்த ஆண் பறவை மேலே போட்டான். ஆண் பறவை மேலே அம்பு குத்தி அது ரத்தம் சொட்ட சொட்ட கீழே விழுந்துருது. இந்த பெண் பறவை பார்த்து அழுது அதுவும் கீழே விழுந்து அந்த உடலை விட்டுடுச்சு. இதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு வால்மீகி. அது பொதுவாக சாதுகளுக்கு கோபம் வராது, ஆனால் அவர் எனக்கு கோபம் வந்துருச்சு. இப்படி வந்து எதுவுமே தெரியாத ஒரு வாயிலா ஜீவன்களை போய் ஒரு அம்பு போட்டாரு சொல்லி அவர் அந்த வேடனை சபிக்கிறார். ஒரு 4 லைனு 8 அக்ஷரம் உள்ள ஒரு அழகான கவிதை, ஒரு போயட்டில் வந்து அப்படியே உடனே கம்போஸ் பண்ணி இமிடியட்டாக ஒரு கவிதை எழுதி அதை அப்படியே அந்த வேடனை சபிக்கிறார். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அவர் ரொம்ப யோசிக்கிறாரு, நான் ஏன் இந்த வேடனை சபிக்கணும்? அந்த சொன்ன அந்த ஸ்லோகம் வந்து சோகத்தினால வந்தது. இந்த ஸ்லோகம்ங்கிறதே சோகத்திலேருந்து வந்தது தான். ஸ்லோகம் வந்து ரொம்ப கவலையில் வந்தது, ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மீட்டர்லாம் வந்து சாண்டிங், அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த ஹம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே ரொம்ப குழப்பத்திலே இருக்காரு, ஏன் இந்த ஸ்லோகம் என் வாயிலேருந்து வந்தது, நான் ஏன் இதை கம்போஸ் பண்ணேன், என்ன காரணம்? அப்போ பிரம்மா அங்கே வர்றார். பிரம்மா அங்கே வந்து
வால்மீகியை பிளஸ் பண்ணுறார். வால்மீகி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் பகவானுடைய ஏற்பாடு, நீ வந்து ராமாயணம் எழுதணும், இந்த ஸ்லோகத்தை ஆரம்பமாக வச்சுட்டு இதே ராகத்தில் நீ வந்து ராமாயணம் கம்போஸ் பண்ணணும். அப்போ வந்து 24,000 ஸ்லோகம் வால்மீகி மகரிஷியோட ராமாயணத்தில் 24,000 ஸ்லோகம். அப்படி ரொம்ப அழகாக பகவானுடைய லீலைகளை அவர் எழுதுகிறார். ஸோ இப்படி தான் ராமாயணம் வந்து ரொம்ப அழகாக தமசா நதிக்கரையில் நாரதுடைய அனுகிரகத்தினால, பிரம்மாவுடைய அனுகிரகத்தினால வால்மீகி மகரிஷி எழுத ஆரம்பித்தார். பியூட்டிஃபுல். சரி, இப்போது இது வந்து ரொம்ப அழகு. ராமாயணம் வந்து ஃபஸ்ட்டு ராமநாமம் தான். ராமநாமம் இல்லைன்னா ராமாயணமே இல்லை, இல்லையா? வால்மீகி ராமநாமம் உத்தரித்ததுனால தான் அவருக்கு ராமாயணத்துக்கு ஆசிரியராக முடிஞ்சுது. ராமாயணத்துக்கு மட்டும் ஆசிரியர் இல்லை, ராமனுடைய பசங்களுக்கே குருவாயிட்டார். ராமனுடைய பசங்களுக்கு குருவாயிட்டார். ராமருக்கு வந்து 2 பசங்க இருந்தாங்க, சீதாதேவி 2 பசங்க. யார் இது? லவா, குஷா. ஆக்சுவலி லவா தான் குழந்தை. குஷா எப்படி வந்தார்? ஒரு நாள் சீதாதேவி, அப்போ வந்து சீதாதேவி வால்மீகியோட ஆசிரமத்தில் தங்கியிருந்தாங்க. அப்போ அவங்க நதியில் போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போனாங்க. அப்போது லவா இருக்கா இல்லையா, குழந்தைய வந்து எங்கள் ஆசிரமத்தில் விளையாடிட்டு, நான் போய் அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. வால்மீகிட்ட சொன்னாங்க, நீங்கள் ஒரு பார்வை பார்த்துக்கங்க, குழந்தை விளையாடிட்டு இருக்கான், நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். இவர் உட்கார்ந்து பகவானுடைய லீலைகளை எழுதிட்டு இருந்தாலும் அப்படியே அதில் மரணத்தில் தண்ணியை மறந்து போயிட்டார். இந்த குழந்தை என்ன பண்ணிச்சு? குழந்தை எப்பவுமே அம்மா பின்னாடியே போகும் இல்லையா? அம்மா வந்து குழந்தைங்க உட்கார வச்சுட்டு போனால் அது அம்மா பின்னாடியே வந்துடும். அது நேச்சர், குழந்தையோட நேச்சர் அம்மா கூட தான் இருக்கணும். இப்போ சீதாதேவி தண்ணி எடுக்க போனே குழந்தைய பின்னாடி போயிட்டார். லவா இருக்கார் இல்லையா, லவா பின்னாடி போயிட்டாங்க. ஸோ வால்மீகி கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே அந்த பகவான் லீலைகளை ஸ்மரணம் பண்ணி திடீர்னு நினைவுக்கு வந்தார். பார்த்தா ஆசிரமத்தில் லவாவை காணோம். ஜிஜோ, இப்போ சீதா வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன்? குழந்தைய ஆசிரம் பூரா தேடுறாரு, காணோம். சீதாதேவி வந்து கேட்டால் என்ன சொல்றது? அப்போ குஷா புல் எடுத்து ப்ரேயர் பண்ணி அதில் ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ணார். அது லவனை போலே ஒரு குழந்தை, அதுதான் குஷா. இப்போ வந்து பார்த்தா சீதாதேவி வந்து பார்த்தா லவனும் கூட வர. அப்போ 2 குழந்தை, லவன் குஷா 2 பேர். அப்புறம் என்ன பண்ணாங்க? இந்த லவா குஷா 2 குழந்தை இருக்காங்க இல்லையா, அது இந்த மாதிரி சின்ன குழந்தை தான் லவா குஷா. 2 பேரும் சீதாதேவிட்டு கேட்டுட்டே, எப்பவுமே சீதாதேவி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ராமர் எப்படி இருப்பார், அவர் நின்ன அழகு, நடந்த அழகு, பார்த்த அழகு, சிரிச்ச அழகு. இதெல்லாம் சினிமா பாட்டில் தப்பாக யாரையோ பார்த்து பாடிட்டாங்க. ஆனால் உண்மையில் அது ராமருக்கு தான் பொருந்தும். ராமர் நின்ன அழகு, நடந்த அழகு, சிரிச்ச அழகு, அவர் அசைவெல்லாம் அழகு தான், எல்லாமே மதுரம். கிருஷ்ணாவுடைய அழகு எல்லாமே மதுரம், சுவையானது இல்லையா? ஸோ சீதாதேவி சொல்கிறாங்க, ராமர் வந்து எப்படி இருப்பார், அவர் தோள்கள் இப்படி இருக்கும், கண்கள் அப்படி இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே சீதாட்ட கேட்டிருக்காங்க ராமர் எப்படி இருப்பாங்க. அப்புறம் வால்மீகிட்ட குருகுலத்தில் படித்தாங்க, அவரும் ராமாயணம் சொல்லி கொடுக்குறாரு. ராமாயணம் எழுதி முடிச்சுட்டு இந்த குழந்தைகளுக்கு பகவான் லீலைகளை சொல்கிறார். அயோத்தியா எப்படி இருந்தது, ராமர் எப்படி இருந்தார், அவர் எந்த மாதிரி வந்து மக்கள் மேலே அன்பு செஞ்சார், தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, நண்பர்கள்ட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, பிரஜைகள்கிட்ட எப்படி, எல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த குழந்தைங்க கவனமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்முடைய வேத பாடம். நம்ம வேத பாடம் இதுதான், ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் மகாபாரதம் வாழ்க்கைக்கு தேவையான பாடம். பிரச்சனை என்னென்னா அது வாழ்க்கைக்கு தேவையில்லாத பாடம் ஆயிடுச்சு. கலியுகத்தில் ராமாயணம் என்னங்க, இனி அந்த காலத்தில் போய் ராமாயணம் மகாபாரதம் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம வாழ்க்கை ஒரு ராமாயணமாக தான் இருக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? நீங்கள் யார்ட்டையா போய் சொல்லுங்கள், நீங்கள் எங்கள் கோயிலில் ராமாயண சத்சங்கம் நடக்குது வாங்க, அட போங்க, எங்கள் வீடே ஒரு மகாபாரத யுத்தமாக தான் இருக்குது, நாங்கள் எங்கே ராமாயணம் கேட்குறது, அட அதுலேருந்து வெளியே வரத்தான் கேட்க சொல்கிறோம் வாங்க. உங்கள் வீட்டில் அதெல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்கு இருந்து வெளியில் வரணுமா, இங்கே வந்து கேளுங்க, பகவானை பற்றி கேளுங்க. வியாசதேவர் என்ன சொல்கிறார் பாகவதத்தில், யஷாங்கை ஸ்ரூயமானாயா கிருஷ்ணே பரமபுருஷே பக்தியுலுத்பத்தே பும்ச சோக மோக பயாபகா. இந்த உலகத்தில் 3 பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு. ஏதா ஒன்று தேவையில்லாத கவலை, தேவையே இல்லாத ஒரு கவலை. ஐயோ என் குடும்பம் என்ன ஆக போகுது, என் புருஷன் ஹஸ்பண்ட் என்ன ஆவார், என் ஒய்ஃப் என்ன ஆக போகிறா, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா, பொண்ணு கலை, இதே கவலை. அன்னெசரி ஒரு தேவையில்லாத கவலை, சோகா. அப்புறம் மோக, அறியாமை, என்ன பண்ணணும்னு தெரியல, என்ன பண்ணணும், யாரை வழிபடணும், எதுக்கு வழிபடணும், ஒன்றுமே அறியாமல். இந்த உடல் நினச்சிட்டு இருக்காங்க, தான் இந்த உடல் நினச்சிட்டு இருக்காங்க, அது அறியாமல். அதுக்கப்புறம் பயம், எல்லாத்துக்கும் பயம், இதாயிருமோ அதாயிருமோ, மியாமல் நிலநடுக்கம் அந்த மாதிரி மலேசியாவில் வந்துருமோ இல்லையா, ஏதோ ஒரு வகையில் பயம்.
அப்போ இந்த மூணுலேருந்து வெளியே விடுபடணும். சோகா மோகா பயா. சோகம் கவலையிலேருந்து விடுபடணும், அறியாமையிலேருந்து விடுபடணும், பயத்திலேருந்து விடுபடணும்னா ஸ்ரூயமானாயா. ஸ்ரூயா அப்படின்னா கேட்கறது. கிருஷ்ணே பரமபுருஷி, பகவான் லீலைகளை பற்றி கேட்கணும். பகவான் லீலைகளை யார் ஒருவர் கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ அதிகமாக கேட்க கேட்க அவங்களுக்கு இதெல்லாம் போயிடும். அன்னெசரி ஒரு தேவையில்லாத கவலை பயம் எல்லாம் போயிடும். ஃப்ரீ ஆகிடுவாங்க, ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அதனால இந்த ராமாயணம் மகாபாரதத்தில் சும்மா யாரோ கதையெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிடல. சும்மா ஏதோ கதை விடுறாங்க ராமாயணம் மாதிரி மகாபாரதம் மாதிரினா அப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ யாரோ உங்கள் வீட்டை சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்களா, ஸ்கூல் காலேஜில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்கிறாங்க ராமாயணம் மகாபாரதம் சும்மா கதை விடுறாங்க, யாரோ எழுதி வச்சுட்டாங்க, நீங்கள் போய் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? அவங்க எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க? ராமாயணம் மகாபாரதம் சும்மா கட்டுக்கதை இல்லை, யாரோ எழுதியில்லா வைக்கல, உண்மைதான் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்கள் இப்போ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இது சத்தியுகம் இல்லை. ஓ ராமாயணம் சொல்கிறாங்களா, ஐயோ நாங்களாம் ரொம்ப ரெடியாக இருக்கிறோம், கதை சொல்கிறவருக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம், ஹாலில் இடமே இல்லை, வெளியில் அந்த மாதிரி காலம் இல்லை இப்போ, இல்லையா? அந்த காலம்லாம் போயிடுச்சு இல்லையா? ஸோ ராமாயணம் மகாபாரதம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகம், இது உண்மையா இல்லை கதை விடுறாங்களா, பொய் சொல்கிறாங்களா, இது கட்டுக்கதையா, இது இப்படிலாம் சொன்னீங்க, எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து ராமாயண மகாபாரதம் நீங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும். பிரபுபாத் என்ன பண்ணார்? பிரபுபாத் வந்து கிருஷ்ண பக்தியை ஜெய் சீதாராம் பிரபு கி ஜெய். பிரபுபாத் கிருஷ்ண பக்தியை சாஸ்திரபூர்வமாக நிரூபணம் பண்ணியிருக்காரு, அப்புறம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபணம் பண்ணியிருக்காரு. இங்கே நீங்கள் பிரபுபாத் வகுப்பு தினமும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஞாபகம் வரும். யாரெல்லாம் பிரபுபாத் கிளாஸ் கேட்குறீங்களோ அதில் ஞாபகம் வரும். பிரபுபாத் என்ன சொல்லுவார்? ஏதாவது 4 கிளாஸில் ஒரு கிளாஸ்லேயே சொல்லிடுவார், டோன்ட் திங்க் திஸ் கிருஷ்ணா கான்சியஸ் மூவ்மெண்ட் இஸ் ஆர்டினரி மூவ்மெண்ட், திஸ் சயின்டிஃபிக் மூவ்மெண்ட். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை ஒரு சாதாரண இயக்கம் நினைக்காதீங்க, இது விஞ்ஞான பூர்வமானது. சொல்லியிருக்காரா? கேட்டிருக்கீங்களா? இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் விஞ்ஞான பூர்வமானது. அதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? ராமாயணம் மகாபாரதம் விஞ்ஞான பூர்வமானதுன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? நான் மட்டும் பேசினா போர் அடிக்கும். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ராமாயணம் மகாபாரதம் கட்டுக்கதை இல்லை, கற்பனை இல்லை, இது உண்மை அப்படின்னு எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட கேட்டால் ஸ்கூலில் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? காலேஜ் படிக்கிறீங்க, ஸ்கூல் படிக்கிறீங்க, ஸ்கூல் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறீங்க இந்த வாரம் நான் வந்து ராமநவமி ஃபெஸ்டிவல் பண்ணோம், எங்கள் கோயிலில் வந்து ஒரு சாமிஜி வந்து ராமாயண கதை சொன்னார், அந்த சாமிகளுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லைங்க, வந்து ராமாயணம் மகாபாரதம் பேசுவாங்க, நீங்கள் போய் உட்காந்து கேட்டுட்ருக்கீங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க, எங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க, போனோம், வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கிட்டோம், அப்படியா சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ராமாயண் மகாபாரத் இந்த ரெண்டுமே இதிகாஸ். என்னது? இதிகாஸ். இதிகாஸ்ங்கிற வேர்டோட டிரான்ஸ்லேஷன் வந்து இங்கு நிகழ்ந்தது, இது உண்மை, இது சும்மா கற்பனை இல்லை. பாகுபலி படம் மாதிரி கற்பனை இல்லை. பாகுபலி மாதிரியோ இல்லை வந்து இன்னொரு படம் என்ன வந்துச்சு, பொன்னியின் செல்வன், இந்த மாதிரிலாம் கற்பனையால் எழுதி உள்ள, இது உண்மை நடந்தது. இதிகாஸ்னா இங்க நிகழ்ந்தது. இதிகாஸ் என்கிற சான்ஸ்கிரிட் வேர்டோடைய இதிகாஸ் என்ற சமஸ்கிருத வார்த்தையுடைய தமிழாக்கம் இங்கே நிகழ்ந்தது. அப்ப ராமாயணம் இங்க நிகழ்ந்தது, மகாபாரதம் இங்க நிகழ்ந்தது. சரி, நான் ஒத்துக்க மாட்டேங்க, நீங்க ஏதோ சமஸ்கிருத வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்க. ஆதாரம் இங்க நடந்ததுக்கான ஆதாரம் இங்க இருக்கா? என்ன இருக்கு? அயோத்தியா இன்னும் அயோத்தியாங்கிற பேர்ல தான் இருக்கு. அயோத்தியாங்கிற பேர்ல தான் இருக்கு. ராமர் கட்டின பாலம் இருக்கு இல்லையா? ஜனக்பூர் இருக்கு, மிதிலா இருக்கு, துவாரகை இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்ப சாட்சி இருக்கா? நீங்க ராமேஸ்வரம் போனீங்கன்னா அந்த ராமர் கல் மிதக்கிற கல் இருக்கு. எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க? தண்ணியில வந்து அந்த கல் மிதந்துட்டு இருக்கும். இதெல்லாம் எவிடன்ஸ் இன்னும் இருக்கு. சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிலாம் சொல்லிடல இல்லையா? இதெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம். பாருங்க, ராமர் கட்டின பாலம் நீங்க ஏத்துக்கலாம் பரவாயில்ல, நீங்க ஏத்துக்கலாம், எங்களை பத்தி கவலை இல்லை. நாசால இருந்து சயின்டிஸ்ட் வந்து மேல இருந்து சேட்டலைட் மூலமா சொல்றாங்க இங்க பாலம் இருந்திருக்கு. அது ஒரு வீடியோ இருக்கு யூடியூப்ல, பாத்திருக்கீங்களா? அப்ப இதெல்லாம் எவிடன்ஸ் தானே. இதுக்கு மேல நீ நம்பினா நம்பாட்டி போ. சம்சய ஆத்மா வினசிதி, சந்தேகப்படும் ஆத்மா அழிந்து விடுவார். அவ்வளவுதான். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, இதிகாச புராணங்கள் உண்மை. அதை வந்து எப்படிலாம் சொல்லலாம், சாஸ்திரம் உறுதிப்படுத்தியிருக்கு, ஆச்சாரியர் உறுதிப்படுத்துறாங்க இல்லையா? இதெல்லாம் உண்மை இல்லைன்னா ஏன் பிரபுபாத் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு பிரச்சாரம் பண்ணணும்?
ஏன் ராமானுஜாச்சாரிய பிரச்சாரம் பண்ணணும், ஏன் இவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும்? இதெல்லாம் உண்மை இல்லைன்னா ஏன் பரிசித் மகாராஜா வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்ப இதெல்லாம் உண்மை நடந்திருக்கு, ரைட்? அப்போ சாஸ்திரம் சொல்லுது, சாதுக்கள் சொல்றாங்க, ஆச்சாரியன்மார்கள், பிரபுபாதர், பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஆள்கள் இல்லை, பெரும் ஆச்சாரியர்கள். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் இருக்கு, இன்னும் சான்றிதழ் இருக்கு. துவாரகை கோட்டை இருந்தது, இப்போ வந்து போட்டிருக்காங்களே யூடியூப் சேனல்ல, சேட்டலைட்ல இருந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி கடலுக்கு அடியில் இருக்கு, ஒரிஜினல் துவாரகை கோட்டை இருக்கு போடுறாங்க. ஸோ இப்படிதான், சும்மா ஏதோ கிருஷ்ண பக்தினா என்ன சொல்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்க கூடாது. நாளைக்கு யார் வேணா நம்மளுக்கு கேள்வி கேட்கலாம். யார் கேள்வி கேட்டாலும் பதில் இருக்கு பிரபுபார் புத்தகத்துல. நீங்க நம்ம எல்லாரும் பிரபுபார் புத்தகத்தை கரெக்டா படிச்சோம்னா நீங்க யாருக்கு வேணா பதில் சொல்லலாம். மாயாவாதிகள், பௌதிகவாதிங்க, சூன்யவாதிகள், நாத்திகர்கள், மனக்கற்பனையாளர்கள், விஞ்ஞானிகள், யார் வந்து கேட்டாலும் பதில் சொல்லலாம். எல்லா கேள்விக்கும் பிரபுபார் புத்தகத்தில் பதில் இருக்கு, இருக்கா இல்லையா? பிரச்சனை என்ன, படிக்க மாட்டேங்கிறதா? படிக்கணும். தினமும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாவது பிரபுபார் புத்தகம் வாசிக்கணும். வாசிச்சோம்னா எல்லா கேள்விக்கும் பிரபுபார் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இந்த ராமாயணம் வந்து ரொம்ப அழகா துவங்குது. அதுல நிறைய லீலைகள்லாம் இருக்கு. நான் நேற்றே சொன்ன மாதிரி அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டே வருவோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஓகே, இப்போ ராமாயணம் நீங்க யார் கேட்டாலும் இப்போ சொல்லிடலாம். ராமாயணம் மகாபாரதம் கற்பனையா, கட்டுக்கதை இல்லைங்க, இது உண்மை நடந்தது, அதுக்கான சான்றிதழ் இருக்கு, ஆச்சாரியன்மார்கள் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. சரி, அடுத்தது, சரிங்க, உங்க கடவுள் ராமர் வந்து கடவுள்னா அவர் எங்க மனுஷ ரூபத்தில் வந்தாரு? அடுத்த கேள்வி கேட்போம். என்ன கடவுள் மனுஷ ரூபத்தில் வருவாரா? சரி, கடவுள் மனுஷர்னா அவர்கிட்ட மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்க, அது கூட அவருக்கு தெரியலையா? தன் மனைவி கூட அவரால் பாதுகாக்க முடியல. இப்போ ஒருத்தர் கேட்கிறார், இப்போ வந்து உங்க பேர் என்ன? மாதவன். மாதவன் ஸ்கூல்ல ஒரு பையன் கேட்கிறாரு, மாதவா நீ யார வழிபடுற? நான் ராமரை வழிபடுறேன். ராமரியா? ராமர் வைப்ப ராவணன் தூக்கிட்டு போனாரு, வைப்பையே காப்பாற்ற முடியாதவர் உன்னை எப்படி காப்பாற்றுவார்? அப்ப என்ன சொல்லு? இந்த மாதிரிலாம் நீ கேள்வி கேட்கறது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அப்படியே வந்துட்டு இருக்காங்க, டப் டப் டப்னு. சினிமாவில் பேசுறாங்க, அரசியல் தலைவர் பேசுறாங்க, நிறைய நாத்திகர்கள் இப்போ அதிகமாயிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்முடைய ஸ்கூல்ல, காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில இது பாடம் இல்லை இப்போ இல்லையா? எந்த ஸ்கூல்ல ராமாயணம் சொல்லி கொடுக்குறாங்களா? மகாபாரதம் சொல்லி கொடுக்குறாங்களா? பகவத்கீதை, பாகவதம்? அப்புறம் எப்படி நம்ம குழந்தைகளுக்கு தெரியும்? அப்ப வளர குழந்தைகள நாத்திகர்களா தான் வளர்றாங்க. நான் சின்ன வயசுல படிச்சுக்கு ராவண காவியன்னு ஒரு புக்கு, ஒரு பாடம் வந்தது, ராவண யோகின்னு சொல்லி ஒரு பாடம். அது எங்க ஊர்ல ஒரு கட்சிக்காரர் இருக்கான், அரசியல் தலைவர், ராவணன் எங்கள் குல தலைவன், தமிழன், அவரை போய் நீங்க நான் அசுரன்கிறீங்க ஊன்னு கத்திட்டு இருக்கான். அப்படியே நரம்பு படைக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா ஒரு மண்ணு ஒரு இது இருக்காது, ஒரு மீனிங்கே இருக்காது. இவனுக்கு முதல்ல ராவணன் யாருன்னு தெரியாது, முதல்ல ராமாயணமே தெரியாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ராமாயணம் தெரியாதவங்களா ராமாயணம் பேசுறாங்க. மேடையில பைக் பிடிச்சு பேசுவாங்க, கம்பர் ராமாயணத்திலே கம்பர் என்ன சொல்லி இருக்கிறார்? ஐயா நீங்களே சொல்லிருங்க, என்ன சொல்லியிருக்காங்க? அவர் தமிழை உயர்த்தி இருக்கிறார், போச்சு, அவ்வளவுதான். ஆமா, பட்டிமன்றம். கேரளால பட்டினா வேற மீனிங், கேரளால பட்டினா டாக், நாய். பட்டிமன்றங்கிற பேர்ல ராமாயணமே தெரியாத அளவுக்கு ராமாயணத்தை பேசிட்டு இருப்பான். அது வேடிக்கையா இருக்கு. ராமர் தமிழை உயர்த்திக்கிறார், ராமர் பக்தி எங்கேயா போச்சுன்னு அது காணும். ராமாயணத்துல பக்தியை காணாம போச்சு. அந்த மாதிரி ராமர் யாருன்னு தெரியாதவங்க, ராமாயணம் தெரியாதவங்க எல்லாம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னது? பக்தர்கள் நம்ம யாரும் பேசுறது இல்லை. கரெக்டா? நம்ம பேசினா அவங்களாம் பேசாம இருப்பாங்க. ஓ இவங்க ராமாயணம் தெரியும், நம்ம பேசினா வம்பாயிரும் இல்லையா? அப்ப நம்ம ராமாயணம் பேசணும், ரைட்? அப்போ இந்த மாதிரி கேட்டா என்ன சொல்லுங்க? ராமர் வந்து ஒரு சாதாரண மனிதன் அப்படி சொன்னா என்ன சொல்லுங்க? ராமர் வந்து ஏன் மனித உருவில் வந்தார்? ராவணர் ரொம்ப நல்லவருங்க, ராமர் தான் கெட்டவருங்க சொல்றாங்க. ராவண பாத்தீங்களா? சீதாதேவியை தூக்கின்னு போனார், தொடவே இல்லையே. தொட்டார் அவரு? சீதையோட சம்மதெல்லாம் தொடமாட்டேன்னாரு, அவர் தான் யோகிய அப்படின்னு பேசுறாங்க. ராவணன் எவ்வளவு பெரிய யோகியை தெரியுங்களா? அவர் சீதாதேவியை தூக்கின்னு போனாரு, தொடவே இல்லை. ஆனா மக்கு உனக்கு என்ன நடந்துட்டு தெரியாது இல்லையா? ஏன் ராவணன் சீதையை தொடல? ஏன் ராமர் மனித ரூபத்தில் வந்தார்? ஏன் பகவான் மனித ரூபத்தில் வந்தாரு? ஏன் ராவணன் சீதையை தொடவில்லை? ராவணன் தொட்டா 10 தலை வெடி சதுரிடும். ராவணன் மட்டும் சீதை மட்டும் இல்ல,
ராவணன் எந்த பெண்ணை தொட்டாலும் அவன் தலை வெடித்து சேதறிவிடும் அப்படின்னு ஒரு சாபம் ராவணனுக்கு. அது அவனுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் தொடல. சரி, ராமரே மனித உருவில் வந்தாரு, உனக்கே தெரியலையா? இல்ல, அதாவது ராமர் பகவான் மனித ரூபத்தில் வந்ததுக்கு நிறைய காரணம் இருக்கு, நிறைய காரணம் இருக்கு. அதே மாதிரி ராவணன் சபிக்கப்பட்டதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அதனால ராமாயணத்துல உத்தரகாண்டம் ஒண்ணு இருக்கு, அது கடைசியா வரும். அந்த உத்தரகாண்டத்துல ஏன் ராவணனுக்கு எவ்வளவு சக்தி, ராவணன் யாரு, அவனுடைய பூர்வீகம் என்ன, ராவணன் யாரு, ராவணனுக்கு ஏன் எவ்வளவு சக்தி, ராவணன் ஏன் ராமர் கையால் கொல்லப்பட்டார், ராமர் ஏன் மனித உருவில் வந்தார், இதெல்லாம் தான் இப்ப கேள்வி. சரியா? இப்போ ஒண்ணுன்னா பார்க்கலாம். ராவணன் யாரு? அதுல ஒருத்தர் ராவணன் வந்து தமிழ் குடி, ராவணன் வந்து பிராமண குலத்துல பிறந்தவர். என்னன்னே தெரியாது உங்களுக்கு எல்லாம், தலையும் புரியாது வாழும் புரியாது, இந்த மாதிரிதான் தைய தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. தலையும் புரியாது வாழும் ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி நிறைய அறகுறை பேச்சாளர்கள் தமிழ்நாட்டில் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு பட்டம் வேற, சொல்லின் வேந்தன், சொல்லின் செல்வன், பேராசிரியர், இப்படி பல பட்டம் அவங்களே போட்டுக்கிறது. கல்வி தந்தை, மண்ணின் மைந்தன், எல்லாம் ஒரு நாள் போயிடும். அவன் மண்டையை போட்டானே எல்லாம் போயிடும், பேர் மட்டும்தான் இருக்கும், எதுவும் இருக்காது இல்லையா? அவன் இறந்து போனா எல்லாம் முடிச்சு போயிடும், அவ்வளவுதான். ஸோ நிறைய நீங்க தமிழ்நாடு வந்து நிறைய வேடிக்கைலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய காமெடி பண்ணிட்டு இருக்க நிறைய இருக்காங்க. என்ன பண்ணுறது, நாமளும் சிரிச்சுட்டு போக வேண்டியதுதான். அப்போ வரலாறு ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுது, நிறைய ஆக்சுவலி ராமரே இந்த சந்தையை கேட்கிறார். ராமர் கேட்கிறாரு, அந்த ராமாயணம் இந்த ராவணனுடைய வதம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ராமருடைய அந்த பட்டாபிஷேகம் நிறைய முனிவர்கள்லாம் வந்திருக்காங்க. ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தப்போ நிறைய முனிவர்கள்லாம் வந்திருக்காங்க. அந்த முனிவர்களும் ராமரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்ப அகஸ்தியர் வந்து நிறைய விஷயம் சொல்றார் ராமர் இடத்துல. ராமருக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல, அவர் முழுமுதற் கடவுள் தான். ஆனா பகவான் மனித ரூபத்துல வந்ததுனால, பகவான் ஏன் மனித ரூபத்துல வர்றாருன்னா, அவர் ஒரு மனிதன் தன் கடமையை எவ்வாறு செய்ய வேண்டும் கற்றுக் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட், அவர் மனித ரூபத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஏன் வராரு, அவர் காரணமற்ற கருணையினால் வருகிறார். ந காரணம் கரணம் செவித்ததே. கடவுள்ங்கிறதுக்கு டெபினேஷன் இருக்கு. கடவுள் அப்படின்னா விளக்கம். ஸ்வேதாசுரபனிஷத் வந்து 3 விளக்கம் கொடுக்குது கடவுள்னா யாரு. கடவுள்னா யாரு, நான் காரணம் கரணம் செவித்ததே. பகவான் இங்க வந்து செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. இந்த ஜட உலகத்துல வந்து பகவான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? ஒண்ணுமே இல்லை. உண்மையில சொல்ல போனா நமக்கு இந்த ஜட உலகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நம்ம இங்க வந்து செய்ய வேண்டியது ஏதாவது இருக்கா? தேவையே இல்லாம உடம்பு எடுத்துக்கிட்டோம், அதுதான பிரச்சனை. ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை, நான் இந்த உடம்பு எடுத்ததுதான் பிரச்சனை. இந்த உடம்பு எடுத்தனால தானே எனக்கு இவரால பிரச்சனை, அவரால பிரச்சனை, கோயில்ல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை. அப்ப என்ன கேட்கணும், நீ ஏன் இந்த உடம்பு எடுத்தன்னு முதல்ல கேட்கணும் இல்லையா? யாராவது நம்ம கிட்ட பிரச்சனைன்னு வந்தா முதல்ல இதான் கேட்கணும், நீங்க இந்த உடம்பு எடுத்துக்க கூடாதுங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தர் வந்து, மாதாஜி எனக்கு ரொம்ப பிரச்சனை மாதாஜி, தலைவலி தாங்க முடியல மாதாஜி, நீங்க இந்த உடம்பே எடுத்துக்க கூடாது மாதாஜி. அதான் முதல் பிரச்சனை இல்லையா? ஃபர்ஸ்ட் இது இருந்து வெளியில போகும், இந்த உடல்ல இருந்து வெளியில வரும் இல்லையா? இந்த உடம்பு எடுத்தனால எல்லாம் பிரச்சனை. அப்போ பகவான் இந்த உலகத்தில் இறங்கி வந்தது அவர் காரணமற்ற கருணையினால. அவர் இங்க வந்து செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, காரணம் கரணம் செவித்தது. அவர் இங்க வந்து செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, தன் காரணமற்ற கருணையால் இங்க இறங்கி வர்றார். பாருங்க, இந்த பூமியில தேவர்கள் இறங்கி வராங்களா? தேவர்கள் வராங்களா இங்க பூமியில? ஏதாவது ரிஷிமார்கள் வராங்களா? அகஸ்தியர் புலஸ்தியர் ஏதாவது ரிஷிகள் இறங்கி வராங்களா? தேவர்கள் இறங்கி வராங்களா? யார் இறங்கி வரா? பகவானும் பகவான் தூய பக்தர் மட்டும் தான் வராங்க. அதுதான் உங்களுடைய காரணமற்ற கருணை. வேற யாரும் இந்த பூமிக்கு வர ஆசைப்பட மாட்டாங்க. யாராவது நரகத்துக்கு போக ஆசைப்படுவாங்களா? இந்த பூமி வந்து நரகம் மாதிரி தான், இங்க யாரும் வர ஆசைப்பட மாட்டாங்க. அப்போ காரணமற்ற கருணையில அவங்க வர்றாங்க. பிரபுபாதர் ஆகட்டும், பகவான் ஆகட்டும், காரணமற்ற கருணையினால வராங்க. நான் காரணம் கருணம் செலுத்தது. ரெண்டாவது, நான் சமா அதிக சிதிஷதே. பகவானுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, பகவானோட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. நீங்க யாரா ஒருத்தர இவர் பகவானுக்கு சமமானவருங்க, இவர் பகவானை உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னா பகவானுடைய தரத்தை நாம் தாழ்த்தி விட்டோம். அதனால யாரையுமே பகவானை கம்பேர் பண்ணக்கூடாது. Nobody is equal to him, nobody is greater than him. Nobody is equal to him, nobody is greater than him. பகவானுக்கு சமமானவர் யாரும் கிடையாது, பகவானுடைய உயர்ந்தவர் யாரும் கிடையாது. அதுக்கப்புறம் பராச சக்தி விவிதைவ சூயதே சாவாபிஜி ஞான பலாக்கிரியாச்சு. அவருடைய சக்தி எல்லையற்றது, பகவானுடைய சக்தி எல்லையற்றது. பகவானுடைய பக்தர் ஹனுமான்
அவர் ஒரு ஜம்ப்ல லங்கைக்கு போனாரு, பகவான் பாலம் கட்டி போனார். அப்படின்னு அவருக்கு சக்தி இல்லையா என்ன? பகவான் நினைச்சா ஒரு செகண்ட் போகுது ராவணனை முடிக்கிறதுக்கு, அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான். எண்ணிக்கசிபு நகத்திலே வச்சு நசுக்கிட்டாரு, எவ்வளவு நேரம் ஆயிடுது? தவக்கர கமல வரே நகம அற்புத சிங்கம், உனக்கெல்லாம் எதுக்கிட்ட ஆயுதம், 2 நகம் போதுன்னு இல்ல. எண்ணிக்கசிபு வாங்கின வரத்தை ஒண்ணு கூட டச் பண்ணல. யோசிச்சு பாருங்க, பிரம்மா கிட்ட எண்ணிக்கசிபு வாங்கின வரத்துல ஏதாவது ஒண்ணு டச் பண்ணாரா நரசிம்மர்? பகல்ல கொல்லல, இரவுல கொல்லல, வீட்டுக்குள்ள கொல்ல, வெளியில கொல்ல, ஆயுதம் கிடையாது, தேவர் கிடையாது. இவரு எண்ணிக்கசிபு பாக்குறாரு, அந்த தூணை உடச்சு நரசிம்மர் வந்திருக்காரு. இதெல்லாம் மிருகமா மனுஷனான்னு பாக்குறாரு. நான் மிருகம், நான் மனுஷன், இது மிருகம் இல்ல மனுஷனும் இல்ல, என்னது ஆச்சரியமா பாக்குறாரு. எண்ணிக்கசிபு ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பான், மலை மாமிசம் மாதிரி இருப்பான் எண்ணிக்கசிபு. அவன் முன்னாடி நரசிம்மர் ஒரு பெரிய மலை மாதிரி நிக்கிறார். அந்த சிங்கத்தோட பிடரி மயிர் ஆகாசத்துல பறந்துகிட்டு இருக்கு. நரசிம்மருடைய தலைமுடி இருக்கு இல்லையா, அது ஆகாசத்துல பறக்குது. தேவர்களா விமானத்துல வராங்க, அப்ப விமானம் தட்டி போய் விழுகுது அந்த பக்கம். அற்புத சிங்கம், அற்புத சிங்கம். அது எண்ணிக்கசிபு பார்த்தா, என்னடா இது இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. அவன் எண்ணிக்கசிபுக்கு பொறுத்துக்க முடியல, கதை எடுத்துன்னு போய் அடிக்க போனான். நரசிம்மர் பார்த்தாரு, உனக்கெல்லாம் எதுக்கிட்ட ஆயுதம், அப்படி பிடிச்சிட்டாரு, பூச்சி பிடிக்கிற மாதிரி. இந்த குழந்தைங்கலாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க, பூச்சி பிடிச்சி நசுக்கிடுவாங்க. அவளுக்கு எதுவும் பிடிக்காது பூச்சிய, அந்த மாதிரி அவனை பூச்சி பிடிக்க பிடிச்சி, உனக்கு எதுக்கிட்ட ஆயுதம்லாம், சுதர்சனம் உனக்கு தேவையில்லை, 2 நகம் போதுன்னா தவக்கர கமல வர 2 நகத்தை வச்சு அவன் நசுக்கிட்டாரு. நசுக்கி குடல் ஒரு மாலையை போட்டார், அவ்வளவுதான். பகவான் நினைச்சா அசுரங்கள்லாம் ஒரு செகண்ட் போதும். அதுவும் கலியுகத்துல பகவான் அவதரிக்க வேண்டியதில்லை. கலியுகத்துல அசுரங்கள் கொள்றதுக்கு பகவான் வரைய வேண்டாம். ஏன்? முன்னையாவது எண்ணிக்கசிபு, இரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன் இவங்களை கொள்றதுக்கு பகவான் அவதாரம் பண்ண வேண்டியது. கலியுகத்துல பகவான் அவதாரம் பண்ண வேண்டாம், அசுரங்களை ரொம்ப ஈஸியா முடிச்சிடுவார். எப்படி? இப்ப வந்ததே கொரோனா, நிலநடுக்கம், சுனாமி, எல்லா அசுரங்களும் உள்ள போயிடுவான். கடவுள் இல்ல அப்படி உள்ள போயிடுவான். கடவுள் இல்ல சுனாமி வந்து ராம் தம்பிரு போ உள்ள, கடை உள்ள போய் கத்திட்டு இல்லையா, ஒரு செகண்ட் தான், அவ்வளவுதான். அதனால பகவான்ல நேர்ல வரணும் இல்லை, ஒரு செகண்ட் போதும் அவருக்கு. அப்புறம் நிறைய தேவர்கள்லாம் இருக்காங்க, பார்வதி, முருகா, கணபதி, இவங்கெல்லாம் போதும் அசுரங்களை கொள்றதுக்கு. ஆனா பகவான் ஏன் வராரு? தன் பக்தரோடு அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக வராரு. அசுரங்களை கொள்றதா அவருக்கு செகண்டரி ஜாப் தான், 2வது வேலை தான், அது பெரிய வேலையே இல்லை. முதல்ல என்ன சொல்றாரு? பரித்ராணாய சாதுனா, ஃபர்ஸ்ட் அதுதான் பகவானுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டியே, என் பக்தனை காப்பாத்த நானே போகணும்னு வர்றாரு. பரித்ராணாய சாது, அதுக்கப்புறம் தான் விநாச துஷ்கிருதி. துஷ்கிருதியை கொள்றதுல 2வது வேலை தான், அசுரங்கள் கொள்றதுல செகண்டரி ஒர்க் தான், ஃபர்ஸ்ட் பக்தர்களை காப்பாற்றணும். அப்போ இந்த ராவணன் இருக்கான் இல்லையா, ராவணா அப்படின்னா எல்லாரும் கதற விடுவான், அழுக விடுறோம். ராவணான்னு சொன்னாலே எல்லாரும் கதற விட்டு ஓட விட்டுரும், அழ விடுறோம். அதான் ராவணோட பேர் மீனிங். ஆக்சுவலி தசக்கிரீவன் பேர், 10 தலை தசக்கிரீவன். அவர் வந்து பிரம்மா இருக்கார் இல்லையா, பிரம்மா வந்து யார்கிட்ட இருந்து வந்தாரு? பிரம்மா யார்கிட்ட இருந்து வந்தார்? பகவானுடைய நாபிலிருந்து வந்தார். அதான் பிரம்மாவுக்கு வந்து ஸ்வயம்பூன்னு பேர், ஸ்வயம்பூ அல்லது ஆத்மபூ. பிரம்மாவுக்கு தாயும் தந்தை 2 பேரும் பகவான் தான், தாயுமானவர், தாயும் தந்தை எல்லாமே பகவான் தான் பிரம்மாவுக்கு. ஸோ பிரம்மாட்டிருந்து பல்வேறு ரிஷிகள் வராங்க, சப்த ரிஷிகள். அந்த ரிஷிகள் வந்து புலஸ்தியர், பிரம்மாவுடைய பையன் வந்து புலஸ்தியர். புலஸ்தியருக்கு வந்து நிறைய பசங்க இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து விஸ்ரவான், அப்புறம் வைஷ்ரவணன், 2 பேர். விஸ்ரவான் ஒருத்தர், வைஷ்ரவன் ஒருத்தர். யார் 2 பேர்? யார் பசங்க? புலஸ்தியரோட பசங்க. இன்னைக்கு கொஞ்சம் பேரெல்லாம் அதிகமா வரும். ஃபர்ஸ்ட் பிரம்மா யார்கிட்ட இருந்து வந்தாரு? பகவான் இருந்து. பகவான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஸோ பகவான் இருந்து பிரம்மா வந்தார். எந்த பகவான் இருந்து பிரம்மா வந்தாரு? கர்ப்பவசாய விஷ்ணு. வெரி குட். கர்ப்பவசாய விஷ்ணுக்கு ஆதாரம் யாரு? கர்ப்பவசாய விஷ்ணுக்கு ஆதாரம் யாரு? காரணோதசாய விஷ்ணு. காரணோதசாய விஷ்ணுக்கு ஆதாரம் யாரு? மகாசங்கர்ஷ்ணர். மகாசங்கர்ஷ்ணுக்கு ஆதாரம் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் பரமபுருஷோத்தம் நாள் முழுமுக்கடு. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணா வந்து ஸ்வயம் பகவான். கிருஷ்ணர் இருந்தா ராமர், நரசிங்க எல்லா அவதாரங்களும். அப்போ இந்த கிருஷ்ணாட்டிருந்து, அதாவது கார்போஷாய் விஷ்ணுட்டிருந்து பிரம்மா, பிரம்மாட்டிருந்து புலஸ்திய முனி. புலஸ்தியருக்கு 2 பசங்க, ஒருத்தர் வந்து விஸ்ரவன், இன்னொருத்தர் வைஷ்ரவணன். இந்த வைஷ்ணவனன் தான் குபேர பதவி அடையிறார் தான் குபேரன்னு பேர். குபேரங்கிறது ஒரு பதவி, குபேரங்கிறது பேர் இல்லை. குபேரங்கிறது போஸ்ட். இப்போ வந்து இந்திரா,
சந்திரா, வருணா, அக்னி, வாயு, பிரம்மா, சூர்யா, இதெல்லாம் போஸ்ட். இப்போ நிறைய மினிஸ்டராக இருக்காங்க இல்லையா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர், டூரிஸ்ட் மினிஸ்டர், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், இதெல்லாம் போஸ்ட். அந்த மினிஸ்டரில் ஒருத்தர் இருப்பார். சிவகுமார், கந்தசாமி, முனுசாமி, ராமசாமி, சின்னசாமி, குப்புசாமி, நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. நிறைய நிறைய மினிஸ்டர் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர் போஸ்ட் அப்படி இருக்கு, மினிஸ்டர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு சின்னசாமி வந்தால் நாளைக்கு கந்தசாமி வருவார், அப்புறம் முனுசாமி, குப்புசாமி யாராவது வருவாங்க. அந்த போஸ்ட் அப்படியே தான் இருக்கும், ஆள் மாறி. அந்த மாதிரி வந்து குபேராங்கிறது போஸ்ட். அந்த குபேராங்கிற போஸ்ட்ல வைஸ்ரவணன் இருந்தார். வைஸ்ரவணன், இந்த வைஸ்ரவணன் இருக்கார் இல்லையா, இந்த வைஸ்ரவணன் யாருடைய பையன்னா விஸ்ரவானுடைய பையன். விஸ்ரவான், இந்த விஸ்ரவான் யாருடைய பையன்னா புலஸ்தியருடைய பையன். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கா? புலஸ்தியர் ஒண்ணு வேண்டாம், பிரம்மாவெல்லாம் விட்டுருங்க, புலஸ்தியர் ஞாபகம் வச்சுக்க. புலஸ்திய முனி, இதை கேட்டா வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். புலஸ்தியர் யார்கிட்ட வந்தாரு? பிரம்மாவுடைய பையன். புலஸ்தியருக்கு வந்து ஒரு பையன், அவர் பேர் விஸ்ரவான். விஸ்ரவானுக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவி வந்து பிருகுவுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி, பிருகுவுடைய பொண்ணு, பிருகு மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பகவானை பரிச்சை பண்ணுவார் இல்லையா, போய் எட்டி உதச்சிட்டு வரல, அந்த கதை தெரியுமா? அந்த பிருகு முனிவர் இருக்கார் இல்லையா, பிருகுவுடைய பொண்ணை வந்து இந்த விஸ்ரவான் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். இந்த விஸ்ரவானுக்கு இன்னொரு பொண்ணு இருந்தாங்க, இன்னொரு மனைவி. அந்த மனைவி பேரு கைகசி. கைகசி வந்து சுமாலிங்கிற அசுரனுடைய பொண்ணு. சுமாலிங்கிற ராட்சசன், சுமாலிங்கிற ராட்சச பொண்ணையும் இந்த விஸ்ரவான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் பிருகுவோடைய பொண்ணையை கல்யாணம் பண்ண. அப்ப 2 மனைவி. யாருக்கு 2 மனைவி? விஸ்ரவான். ஒரு மனைவி மூலமா பிறந்த குழந்தை தான் இந்த பிருகு முனியோடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அதுக்கு பிறந்த குழந்தை வைஸ்ரவணன், அவர் தான் குபேரன். அந்த கைகேசி இருக்கா இல்லையா, அந்த கைகேசிக்கு வந்து 4-5 குழந்தைங்க. ராவணன், கும்பகர்ணன், அப்புறம் வந்து சூர்பனகா, அப்புறம் வந்து விபீஷணா, கரண் தூஷன், இந்த மாதிரி நிறைய குழந்தைங்க. அப்ப ராவணனும் குபேரனும் யாரு? சகோதரர்கள் இல்லையா, அண்ணன் தம்பி மாதிரி. ஒரு அப்பாவுக்கு வேறு வேறு மனைவிக்கு பிறந்த குழந்தைங்க. ராட்சசி பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் ராவணன். தேவதை பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் பிருகுவுடைய பிராமணிக்கு பிறந்த குழந்தை தான் குபேரன். இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சு? குபேரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருடைய கேபிட்டல் வந்து ஸ்வர்ணலங்கா, கோல்டன் சிட்டி. லங்கா ஃபுல்லா கோல்டு தான், கோல்டன் சிட்டி. அதை வந்து குபேரன் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த சுமாலி என்ன சொன்னார் தன் பேரண்ட, உன் சகோதரன் தான் குபேரன், அவன் பாரு ஸ்வர்ணலங்கா வச்சுட்டு இருக்கான், நீ போய் தவம் பண்ணு, நீ தவம் பண்ணி எல்லாம் சக்தியெல்லாம் வாங்கிட்டு அவனை விரட்டி விட்டு நீ அங்கே போய் உட்காந்துக்கன்னு, நீ போய் லங்கையை எடுத்துக்கோன்னு. சிவனும் போய் தவம் பண்ணான். ராவணன் 4 பேர் ஒரே டைம்ல தவம் பண்ணாங்க. ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணா, எல்லாரும் பல வருஷம் தவம் பண்றாங்க. பிரம்மாவை குறித்து தவம் பண்ணாங்க. பிரம்மா வந்து தர்சனம் கொடுத்த உடனே ராவணன் கேட்கிறாரு, உனக்கு என்ன வரம் வேணும்? ராவணன் என்ன சொன்னாரு? எனக்கு சாபா வரம் வேணும் கொடுங்க, இந்த எண்ணிக்கசு மாதிரியே எனக்கு மரணம் இல்லாத வரம் வேணும். அப்ப பிரம்மா சொன்னாரு, நானே ஒரு நாள் இறந்து போயிடுவேன், வேற ஏதாவது வரம் கேளுனார். அப்போ ராவணன் வந்து ரொம்ப புத்திசாலியா வரம் கேட்டார். ஆனா அவருக்கு என்ன பிரச்சனைனா, எல்லா வரம் வாங்கிட்டார். என்ன, தேவர்களால கொல்லப்படக்கூடாது, அப்புறம் வந்து இது மாதிரி நிறைய வரம் வாங்கிட்டு, அவரை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களும் விலங்குகளும் அற்ப உயிரினம், நானே பெரிய ராட்சசன், மனிதர் நர மாமிசம் சாப்பிட்றவன், மனிதனுக்கு ஒண்ணு கழுத்தை திருகி ரத்தத்தை குடிக்கிறவன், என்கிட்ட இந்த மனுஷங்க ஒரு அற்ப உயிரினம் தானே, இந்த மனுஷனால என்ன கொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு வரம் வாங்கிட்டார். அதனால மனுஷங்களை பத்தி ஒரு கவலையே இல்லை. இந்த மனிதங்க மானிடர்கள் தானே, இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த விலங்குகளும் மனுஷங்களும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, ஆந்திரா மட்டும் அவர் விட்டுட்டார். இது எல்லா வரம் வாங்கிட்டார். தேவர்களால் கொல்லப்படக்கூடாது, அவர் பல அஷ்ட மாசக்திகள், பயங்கரமான அஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களும் விலங்குகளும் ஒரு அல்ப உயிரினம். அப்ப ராமர் என்ன பண்ணாரு? மனித உருவம் வந்துட்டார். ஏன் மனித உருவில் வந்தாரு? ராவணர்கள் இருந்தான் இல்லையா. அப்ப பிரம்மாவுடைய வரம் பொய்யாக கூடாது. அப்போ பகவான் வந்து ஒரு லீலையில பல அற்புதங்களை செஞ்சிருவார். இப்ப நம்ம எல்லாம் ஒரு நேரத்துல ஒரு வேலை செஞ்சாலே பெரிய விஷயம், அவர் ஒரு வேலையில பல அதிசயங்களை பண்ணிடுவார். சோ நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஏரியா இருக்காரு. இந்த மனித உருவுல வந்து யத்யத் ஆதரதி சிரேஷ்டா தத்த தேவோதரோஜனா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தகைய செயல் பண்றாங்களோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப ராமர் வந்து இப்படி பண்ணாரு, அப்படியா நாமளும் பண்ணணும். ராமர் அப்படி மனைவிட்டு அன்பா இருந்த நானும் இருக்கணும்.
ராமர் வந்து அப்ப என்னது, ராமர் வந்து ஒரு உதாரண புருஷோத்தமனா பார்க்கணும் இல்லையா? ராமரை வந்து ஒரு எக்ஸாம்பிளரியா இருக்கு. அப்போ பகவான் மரியாதை புருஷோத்தமனா இருக்கு, ஒரு உதாரணமா இருக்காரு இல்லையா? ஸோ ஒரு உதாரணமா இருக்காரு, பக்தர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு, அப்புறம் தர்மத்தை ஸ்தாபனம் பண்றாரு, பக்தியை கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு, பக்தினா என்னதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவரே எப்படி விக்கிரக வழிபாடு பண்ணணும்னு சொல்றாரு. ராமர் வழிபாடு பண்ண விக்கிரக எது தெரியுமா? ராமர் யார் வழிபட்டாரு? ரங்கநாத சுவாமி. ஸ்ரீரங்கத்தில் இருக்காங்க இல்லையா ரங்கநாதர். இப்போ அந்த ரங்கநாதர் வந்து பகவானே வழிபட்ட பகவான். ரங்கநாத சுவாமி வந்து பகவானே வழிபட்ட பகவான். அடுத்த கேள்வி, என்ன பகவானே பகவான் வழிபடுவாரா? ஏன் வழிபட்டாரு? சொல்லி கொடுக்குறாரு, இப்படிதான் என்ன வழிபடணும். அந்த ஸ்டாண்டர்ட் ராமர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருந்தார், இப்படிதான் ரங்கநாதர் வர்ஷிப் பண்ணணும். ஸோ பகவான் வந்து ஒரே சமயத்தில் பல அற்புதங்களை செய்வார். அவர் விக்கிரக வழிபாடு எப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, ஒரு மனிதனா எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு, ஒரு மன்னரா எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு, பக்தர்கிட்ட எப்படி அன்பு பரிமாற்றம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு. அதே சமயம் இந்த ராவணன் வந்து கொல்லணும்னா ஒரு மனித ரூபத்தில் வரணும். அப்போ பிரம்மா சொன்னாரு, இந்த மாதிரி பகவான் மனித ரூபத்தில் வரப்போறாரு, அதனால நீங்க தேவர்கள்லாம் போய் வானரங்களாகவும் கரடிகளாகவும் பெறுங்க. அதே தேவர்களாக போய் வானரங்களா, தேவர்கள் அப்படியே வரலாமே, ஏன் வானங்களாகவும் கரடிகளாகவும் வந்தாங்க? அது ஏன் விலங்குகளாக வந்தாங்க? அதுக்கும் நிறைய காரணம் இருக்கு. இந்த ராவணன் இருக்கா இல்லையா, ராவணனாலே அட்டூழியம் பண்றவன் தான். நமக்குள்ளேயே நிறைய ராவணன்லாம் உள்ள உட்காந்துருக்கான், அப்பப்போ வெளியே வருவான். இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், திலக்கெல்லாம் போட்டு ராவணனை மறைச்சு வச்சிருக்கோம். நமக்குள்ள இருக்கிற ராவணனை நம்ம சொல்லணும், பிரபு என்கிட்ட வச்சுக்காதீங்க, உள்ள தூங்கி இருக்கிற ராவணன் வெளியே வந்துடுவான் இல்லையா? அப்படித்தானே? சில நேரம் நம்ம ராவணன் ஆயிடுறோம். ஒரு தலை தான் ஆனால் 10 மூளையா வேலை செய்யும். அவனை எப்படி செய்ய, அவனை என்ன செய்யலாம், இவன் என்ன செய்யலாம், அந்த பக்தர் எப்படி சொல்றது, இதை எப்படி என்கிட்ட என்ன இப்படி சொன்னாங்க, பல ஆங்கிள் வரும். வீட்டுக்கு போன ஒரு மாதிரி, கோயிலில் வந்த ஒரு மாதிரி, ஆஃபீஸ் போன ஒரு மாதிரி, யாத்திரை போன ஒரு மாதிரி, 10 தலை மாதிரி 10 ஆக்டிவிட்டிஸ். ராவணனுக்கு 10 தலை, அந்த மாதிரி 10 விதமான பிரபுக்களா இருப்போம் நம்ம இல்லையா? ஆனால் ஒரு பிரபுவாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்க பையன் வந்து கோயிலில் நல்லா சேவ் பண்ணால் வீட்டில் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ராவணன் உட்காந்துருக்காங்க இல்லையா? என் ஹஸ்பண்ட் வந்து கோயிலில் நல்லா சேவ் பண்ணுறாரு, வீட்டில் வந்து என்கிட்ட சண்டை போட்டே இருக்காரு. அப்போ வீட்டுக்குள்ளே வந்து ராவணன் வந்துட்டு, கோயிலில் மட்டும் ஹரே கிருஷ்ணா பிரபு ஹரே கிருஷ்ணா இல்லையா? சார் நம்ம எப்போவுமே டூப்ளிசிட்டி இருக்கக்கூடாது. டிவோட்டினா பக்தனாலே டூப்ளிசிட்டி இருக்கக்கூடாது. வீட்டில் ஒரு மாதிரி, ஆஃபீஸில் ஒரு மாதிரி, வெளியில் ஒரு மாதிரி, கோயிலில் வந்த ஒரு மாதிரி, மூத்த பக்தர்கிட்ட ஒரு மாதிரி, ஆரம்ப நிலை பக்தர்கிட்ட ஒரு மாதிரி, நண்பர்கள்ட்ட ஒரு மாதிரி, ஒரு மாதிரி, இந்த மாதிரி அந்த மாதிரில ஒரே மாதிரி தான். ஒரே இதுதான், ஒரே ஃபேஸ் தான். அதில் பாருங்க, எனக்குள்ள இருக்கிற அந்த பல முகத்தை நீங்க பார்த்தது இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ராவணன் உள்ளுக்குள்ள இருக்கா, பல ராவணங்கள் உள்ளுக்குள்ள இருக்காங்க. இந்த ராவணன் என்ன பண்ணாரு, ராவணனை பத்தி நிறைய இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, தவம் பண்ண போனார். தவம் பண்ண போயிட்டு தவம்லாம் பண்ணி முடிச்சு பிரம்மாட்ட வரம் வாங்கிட்டார். எப்பவுமே அசுரங்களுக்கு வந்து வரம் வாங்கினா கர்வம் வந்துடும், பக்தர்களுக்கும் வந்து தீட்சைலாம் வாங்கினா கர்வம் வந்துடும். அப்ப என்ன அர்த்தம், ராவணா யாரெல்லாம் பௌதிக ஆசை விரும்புறாங்களோ, பிரபுபா சொல்வார் கிளாஸ்ல, இரண்ய கஷிபு. இரண்ய கஷிபுன்னு என்ன அர்த்தம்? ஹிரண்யா அப்படின்னா தங்கம், கஷிபுன்னா சுகமான வாழ்க்கை. யாரு வசதியும், யார் வசதியும் சொகுசான வாழ்க்கை விரும்புறாங்களோ அவங்க எல்லாம் எண்ணெய் கஷிபு. அவ்வளவுதான். இப்போ மலேசியாவில் பக்தர்கள் அதிகமாக இருக்குமா, எண்ணெய் கஷிபு அதிகமாக இருக்கும், நம்ம தான் நம்மளுக்கு நாமளே ஜட்ஜ் பண்ணிக்கணும். வெளியில யாரும் சொல்ல வேண்டாம், ஓ பிரபு நீங்க வந்து இவங்கள மாதிரி யாரும் பக்தி பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல வேண்டாம். நமக்கு நாமளே மார்க் போடலாம். எனக்கு பௌதிக ஆசை போயிடுச்சா, பௌதிக பட்டுதல் இருக்கா, நான் பௌதிக வசதி விரும்பினா, அப்போ நான் எண்ணெய் கஷிபோ பிரகலாதனா, ரெண்டுமே இருக்கு பிரபு. கொஞ்ச நேரம் பிரகலாதனா இருப்பேன், கொஞ்ச நேரம் எண்ணெய் கஷிபு ஆயிடுவேன், கொஞ்ச நேரம் வந்து நான் விபீஷணா இருப்பேன், கொஞ்ச நேரம் ராவணன் ஆயிடுவேன் இல்லையா? அப்படியே இந்த ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கு இல்லையா? அப்படி மாறி மாறி கேரக்டர், இந்த குணம் அந்த குணம் மாறி மாறி இருக்கு. 3 குணம் நம்ம மேல அப்படி டாமினேட் பண்ணிருக்கு. இந்த கிருஷ்ணா சொல்ற இல்லையா, பிரகிருதி கிரியமானானி குணை கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்னியது. நான் தான் பண்ணேன், என் பேரை சொல்லவே இல்லை ராமநவமிக்கு. அப்ப ராவணன் வெளியே வந்துட்டார் இல்லையா? நான் இல்லைன்னா எப்படி நடத்திட்டாங்க பார்க்கலாம், எப்படி நடந்தது நான் பார்த்துடுறேன். இதெல்லாம் ராவண மென்டாலிட்டி. ரொம்ப ஹம்பிளா போய் ஹனுமான் மாதிரி, ஹனுமான் சர்வீஸ் பண்ணதே யாருக்கும் தெரியாது, அவர் எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் போய் சீதை இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்தா ராமர் எனக்கு சன்மானம் கொடுப்பாருன்னு போயிட்டு வந்தாரு. நோ, சிம்பிளி ஹி வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை ராமரை சந்தோஷப்படுத்து.
ஸோ இந்த ராவணன் தவம் பண்ண போனாரு. தவம் பண்ணிட்டு பயங்கர கர்வம் வந்துருச்சு ராவணனுக்கு, பயங்கர அகங்காரம். என்னை யாரும் ஜெயிக்க முடியாது, எந்த அஸ்திரங்களால் என்னை வெல்ல முடியாது. ஐ எம் தசக்ரீவா, 10 தலை ராவணன், தசக்ரீவன். அப்போ இந்த சுமாலி என்ன சொன்னாரு, நீ இப்பதான் உனக்கு அதிக சக்தி வந்துச்சு, நீ போய் குபேரனை உரட்டி விட்டுட்டு அங்க போய் உட்காந்துக்கன்னாரு. அப்ப ராவணன் சொல்றாரு, பாருங்க ராவணனுக்குள்ளே ஒரு தெய்வீகமான குணம் இருக்கு. ராவணன் சொல்றாரு, அவன் என் சகோதரனாச்சே, நான் எப்படி அவனை விரட்டி விடுறது? அப்புறம் கூட அவங்களாம் சொல்றாங்க, அவன் சகோதரன் என்ன, நமக்கு ராஜ்யம் வரணும்ல இல்லையா, அண்ணனாவது தம்பியாவது. அண்ணன் எப்படா காலியாவான், தின்ன எப்படா அண்ணன் எப்ப கிளம்புவான், தின்ன எப்ப காலியாகும், தமிழ் ஒரு பழமொழி இருக்கு. அவன் போனா உடனே இடத்த பிடிக்கணும். இவன் என்ன சொன்னா, இந்த கூட இருந்தவங்கலாம் இந்த அசுரங்கள் என்ன பண்ணாங்க, இவனை ஏற்றி விட்டாங்க. ராவணனை போய் நீ போய் குபேரனை வரட்டி விட்டாங்க, போய் உட்காந்துக்கிட்டேன். இவன் வந்து முதல்ல ஆள் அனுப்புறான். ஒரு ஆள் அனுப்பிச்சு இந்த மாதிரி குபேரா நீ இந்த இடத்த விட்டு போயிடு, நான் அங்கே வரப்போறேன். அப்போ குபேரன் சொல்றாரு, ராவணன் எங்கேயும் போக வேண்டாம், எங்கேயும் வரட்டும், நாங்கள் 2 பேருமே எடுத்துக்கிறோம், என் சகோதரன் தானே, அவனுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துட்றேன், அவன் பாதி வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் முடியும். துரியோதனன் சொன்னா இல்லையா, ஒரு குண்டூசினாலும் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரி இவனை ஒத்துக்க மாட்டேட்டான். அப்புறம் போய் குபேரனை விரட்டி விட்டு, குபேரன் வழி நம்ம பிரம்மாட்ட போய், பிரம்மா வந்து நீ கொஞ்ச நாள் அங்கே போகாத, விட்டுரு, நீ பேசாமல் இருந்துக்க. அவனுக்கு வந்து பகவானே பாடம் போட்டுவாரு, பகவான் சீக்கிரமா அவதாரம் பண்ணுவாரு. ஃபுல்லா தேவர்கள்னா வந்து ஏதோ தேவலோகத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, தேவர்கள்னா தெய்வீகமான குணம் உள்ளவங்க. இந்த தேவர்கள் அசுரர்கள் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கான் அசுரன்னா கொம்பெல்லாம் வச்சிருப்பாங்க, பல்லெல்லாம் வெளியே இருக்கும், பார்க்க ரொம்ப கோரமா இருப்பாங்க. இல்ல, அசுரன்னா ஆசிரி பாவம் ஆசிரிதா, அசுர குணம். பிரகலாதர் என்ன கொம்பா வச்சிருந்தாரு, பார்க்க எவ்வளவு அழகா இருந்தாரு, ஆனா ஒரு அசுர குலத்துல பிறந்தாலும் தூய பக்தரா இருக்கார். பிரகலாத், பலி மகராஜ் இல்லையா, குலம் தான் அசுர குலம், ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிவோட்டி, பக்த சிரோமணி, பக்தர்களே டாப் மோஸ்ட் கிரஸ் ஜுவல் பிரகலாதரும் பலி. 12 மகாஜனத்தை ஒத்துட்டா இருக்காங்க. பாருங்க, அசுர குலத்துல பிறந்த 2 பேரு 12 மகாஜனங்களை ஒத்துட்டா இருக்காங்க. இந்த 12 மகாஜன் யாருன்னு தெரியுமா, கேட்டிருக்கீங்களா? யாரெல்லாம்? ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாதோ, பீஷ்மோ, ஜனகோ, வையாசகி, பலிம், பயம். 12 பேர். ஸ்வயம்பு பிரம்மா, நாரதர், சிவபெருமான், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரா 4 குமாரர்கள், கபிலதேவர், தேவகியின் புதல்வர் கபில வாசுதேவர், ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத், மனு 14 மனுக்கள். ஸ்வயம்பு மனு, வைவஷ்ணு மனு, ரக்ஷசாவணி, இந்திரசாவணி, ருத்ரசாவணி, மேருசாவணி, இந்த மாதிரி 14 மனு இருக்காங்க. ஸ்வயம்பு, நாரத, சம்பு, குமாரோ, கபில, மனு, பிரகலாத், பீஷ்மா, ஜனகா, வையாசிக், சுகதே கோசாமி, பலி மகராஜ், யமராஜ் 12 பேர். அப்போ பிறப்பால் தான் அசுரங்க, ஆனா முதல் தரமான பக்தர்கள். அப்ப அசுரங்கிறது பிறப்புல இல்ல, குணத்தில் இருக்கு இல்லையா. அப்படி பார்த்தா ராவணன் கூட புலஸ்தீருக்கு பிறந்தவர் தான். புலஸ்தீர் ஒரு பிராமணர், ஆனா ராவணன் ராட்சசன் ஆயிட்டானே, காரணம் என்னது? அசோசியேஷன். ராவணன் கூட இருந்தவங்கள அசுரங்க, ராட்சசங்க. அதாவது ராவணன் என்ன பண்ணா, போய் குபேரனை விரட்டி விட்டான். குபேரனை விரட்டி விட்டு போய் லங்கையை பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், ராவணன் ஒரு நாள் அப்படியே கைலாசம் வழியா போனான். கைலாசம் போனான், சிவபெருமான தரிசனம். அவங்க அம்மா சொன்னா கைகேசி. இந்த ராவணன் என்ன பண்ணுவான்னா, எங்கெல்லாம் அழகான பொண்ணு இருக்கோ தூக்கின்னு போயிடுவான். இந்த குழந்தைகள்லாம் வந்து சின்ன வயசுல இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து சில ஹோம்ஒர்க் தருவாங்க. நீங்க வந்து ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, ரூபா நோட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க, இல்லை நோட்டில் பூரா ஒட்டி வச்சிருப்பாங்க. இது இந்தியாவுடைய ஸ்டாம்ப்பு, இது யூஎஸ் ஸ்டாம்ப்பு அப்படிலாம் இருக்கும், யூஎஸ் டாலர் இதெல்லாம். இந்த மாதிரி ராவனுடைய லங்கைக்கு போனா பல ஊர்ல இருந்து பொண்ணுகள்லாம் கடத்தி வச்சுட்டு இருப்பான். அப்சரா, கிண்ணர லோகா, கிண்ணரா, கிம்புருஷா, வித்யாதரா, மனுஷா, யக்ஷா, எல்லா லோகத்துல பொண்ணுகளும் அங்க இருப்பாங்க. அப்படி ஸ்டாம்ப் மாதிரி கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க ராவணா. ஸோ ராவணானாலே கட்டுக்கடங்காத ஆசை உள்ளவன், தீராத ஆசை. அப்போ ஒரு நாள் கைகேசி, அவங்க அம்மா சொன்னா கைகேசி, அடே ராவணா, இப்படி போனா நீ அழிஞ்சு போயிடுவடா. சரி என்ன பண்ணும், நீ கைலாசத்துல போய் ஆத்மலிங்கம் வாங்கிட்டு வா, சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி ஆத்மலிங்கம் எடுத்துட்டு வான்னார். இவனு கைலாசத்துக்கு போனான். கைலாசத்துல போனோடனே அங்க பார்வதியை பார்த்தான். அடடா, ஆத்மலிங்கம் எல்லாம் மறந்து போச்சு. பார்வதியை பார்த்தோடனே பார்வதியை தூக்கின்னு போகணும்னா கைலாசியை தூக்கிட்டான். அப்படியே மலைக்கடியில் கை விட்டு கைலாசியை தூக்கிட்டான். சிவபெருமான் என்ன பண்ணாரு, ஒரு அமுத்திட்டாரு, அவன் கை அடியில் மாட்டிக்கு. இவன் பெரும் முயற்சி பண்ணி கையை விடுவிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணா, நல்லா புரிஞ்சு போச்சு, சிவபெருமான் தப்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணா, இந்த வயிறை கிழிச்சு அந்த குடலாலேயே வாசிக்கிறான், பாடுறான். சிவபெருமானை குறிச்சு பல ஆயிரம் வருஷம் அப்படியே பாடுறான். அதான் சங்கராபரணம்.
இந்த மியூசிக் இருக்கு இல்லையா, இந்த யாழ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, அப்படியே நிறைய கம்பி கம்பியாக இருக்கு, அதெல்லாம் இந்த ராவணன் குடலை வச்சு பாடுது. அப்புறம் சிவபெருமானுக்கு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா, அசுதோஷ், சீக்கிரமாக சந்தோஷமாயிடுவார். இந்த ராவணன் பாடினோடனே சிவபெருமானுக்கு சந்தோஷமாகி போயிடுச்சு. சரி ராவணன் அவனுக்கு என்ன வர வேணும், இவன் என்ன கேட்கணும், கையில இது ஆத்மலிங்கம் தானே கேட்கணும், பகவானே உங்க லிங்கம் கொடுங்க, நான் போய் பூஜை பண்ணி என் பாவத்தையெல்லாம் போக்கிக்கிறேன். அவன் என்ன கேட்டான், பார்வதி என் கூட அனுப்புங்கண்ணா. அவன் ஹஸ்பண்ட்கிட்டே போய் சிவபெருமான்கிட்டே போய் பார்வதி என் கூட அனுப்புங்க. சிவபெருமான் என்ன சொன்னாரு, உனக்கு என்ன வர வேணும் கேளுனார். இப்போ மாட்டிக்கிட்டாரா, சரி அழைச்சின்னு போனார். பார்வதிக்கு பயங்கரமான கோவம், இந்த பைத்தியக்காரன் வந்து கேட்கறான், இவரு என்ன அனுப்புன்னு சொல்றாரு இல்லையா. யோசிச்சு பாருங்க, உங்க வீட்டுல உங்க மாதாஜி வந்து ஒரு பிரபு வந்து மாதாஜி என் கூட அனுப்புனா எப்படி இருக்கும், ரொம்ப மோசமானது இல்லை அது, அடிக்க போயிடுவோம் நம்ம, அடிக்க போயிடுவோம். ஆனா சிவபெருமான் என்ன போக சொல்லிட்டாரு, அதான் சிவபெருமானுக்கு எது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. பார்வதிக்கு பயங்கர கோபம். பார்வதி ஒரு கண்டிஷன் போட்டாங்க, ஓகே ஏய் ராவணா நான் உன் கூட வரேன், ஆனா கண்டிஷன் என்ன தெரியுமா, நீ வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு, நீ என்னை கூட்டின்னு போய்க்க, நீ வேற எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னா. சரின்னு புஷ்ப விமானம் இருக்கு இல்லையா, குபேரனுடைய புஷ்ப அதை பிடிச்சி வச்சுட்டான். அதுல பார்வதி ஏத்திட்டு அப்படியே போறாங்க. அப்படி போகும்போது கீழே ஒரு தோட்டம், அந்த அழகான தோட்டத்தில் ஒரு பொண்ணு பந்து விளையாடிட்டு இருக்கா. அப்படி ஒரு அழகு, அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படி நீண்டு கூந்தல், கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு, வெள்ளி இடை, அப்படி அழகா இருக்கு. அந்த பொண்ணை பார்த்துட்டு பார்வதி விட்டுட்டு அங்க போயிட்டான். பார்வதி விட்டுட்டு அங்க போயிட்டான். பார்வதி தேவி சிவபெருமான் வந்துட்டாங்க. அப்பா தப்புச்சட்டா சாமி, அவங்க வந்துட்டாங்க. இவன் போய் அது பொண்ணு யாரு, மண்டோதரி, மண்டோதரி பின்னாடி போனான். அவன் மண்டோதரி கூட்டிட்டு வந்தான். அவ கை சொன்னா, அட பைத்தியக்காரா, நான் போய் ஆத்மலிங்கம் வாங்கிட்டு வந்தேன், மண்டோதரியை கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னும் போய் ஆத்மலிங்கம் வாங்கிட்டு வந்தானா மண்டோதரி போய் கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி இந்த ராவணன் இருக்கான் இல்லையா, ராவணன் சொன்னா எல்லாரையும் கதற செய்வான், கட்டுக்கடங்காத பௌதிக ஆசை, அவருடைய பர்சானிபிகேஷன் தான் ராவணன். இந்த ராவண மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் நம்ம இதயத்தில் பகவான் தோன்றவே மாட்டார், உணரவே முடியாது. பகவான் நம்ம இதயத்தில் தான் இருக்காரு, பகவான் நம்ம இதயத்தில் இருக்காரு, ஆனா உணர முடியாது. இந்த ராவண மென்டாலிட்டி வந்து அப்படி கவர் பண்ணி வச்சிருக்கு, ராவண குணம் வந்து அப்படி மறைச்சு வச்சிருக்கு. சரி என்ன பண்ணா, இப்போ மண்டோதரி கூட்டிட்டு வந்தானா, அப்புறம் என்ன பண்ணா, குபேரனுடைய ராஜ்யத்தை பிடிச்சிட்டானா, அவன் புஷ்பம் எல்லாம் பறிச்சுட்டான். அப்புறம் ஒரு நாள் அப்படி ஆகாச மார்க்கம் போயிட்டு இருந்தான். ஒரு பொண்ணு தவம் பண்ணிட்டு இருக்கா, அவன் ஒரு பிராமண பொண்ணு. அவன் வந்து கடுமையா தவம் பண்றான், எனக்கு வந்து மகாவிஷ்ணுவே கணவரா வரணும் அப்படின்னு, சாப்பிடாம தூங்காம மழை வெயில்லாம் பொறுத்துட்டு அங்கே உட்காந்து பகவான் நாம சொல்லிட்டு இருக்கா, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு பகவான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப அழகா இருக்கா. அப்படி இவளை பார்த்தோன்னே அவன் கீழே இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்து அந்த பொண்ணு யாரு, வேதவதி. வேதவதின்னு ஒரு பொண்ணு, ஒரு பிராமண பொண்ணு தவம் பண்ணிட்டு இருந்தான். அவள் கை பிடிச்சி இழுத்தான். வேதவதி கோபம் வந்துருச்சு, நான் வந்து இந்த உடம்பு இந்த சரீரம் நான் விஷ்ணுவுக்கு கொடுக்கணும்னு இருந்தேன், இந்த உடல் இந்த ஆன்மா எல்லாம் பகவானுக்கு கொடுக்கணும், பகவான் எனக்கு கணவரா வரணும் தவம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த அசுரம் வந்து இந்த ராட்சச வந்து என் உடம்பை தொட்டுட்டான், இது விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்க தகுதி இல்லை, அதனால இவன் வந்து என்னை தொட்டுட்டான்னு சொல்லி அவங்க நெருப்புல இறங்க போனாங்க. இவன் வந்து முடியை பிடிச்சி இழுத்தான் ராவணன். பெரிய கூந்தல் இருக்கும், அதை பிடிச்சி இழுக்கிறான். இப்பெல்லாம் இவ்வளவுதான் கூந்தல் இருக்கு, அப்பெல்லாம் வந்து நீண்டமா கூந்தல் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பசங்க தான் நீண்ட கூந்தல் வச்சிருக்காங்க, பொண்ணுகளை இவ்வளவு கூந்தல் வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் தலைகீழ நடக்குது கலியுகத்துல. கலியுகத்துல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, குழந்தைகள்லாம் வந்து ஆண் குழந்தை வந்து பிரகலாதர் மாதிரி வரணும், பெண் குழந்தைன்னா ஆண்டாள் மாதிரி வரணும், அதுதான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லாம் இந்த திருநாவர்தன், அப்புறம் இந்த பிரலம்பாசுரன், சூர்பனகா, தாடகா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. இங்கே பெயிண்ட்டு, இங்கே பாதி பெயிண்ட்டு. இந்த இந்த லஞ்ச் பாக்ஸ் தருவாங்க எங்கள் வீட்டில எல்லாம். இந்த லஞ்ச் பாக்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இந்த பையனுடைய தலையில ரெண்டு பக்கம் பெருக்கா கடிச்ச மாதிரி இருக்கும், மேலே மட்டும் இப்படி முடி இருக்கும், அந்த மாதிரி தலைமுடி. அதுல கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வந்து பச்சை கலர் பெயிண்ட், மஞ்சள் கலர் பெயிண்ட், அப்படி நெருப்பு தீப்பட்டி பற்றி போல கப்புன்னு பிடிச்சிரும், தீ பிடிச்சிரும், அந்த மாதிரி தலைமுடி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஏதோ பாவம் ட்ரெஸ் வாங்க வழி இல்லாத கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டிருப்பான். இவன் வந்து பல ரிங்கெட் கொடுத்து கிழிஞ்சு போன ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அரை ட்ரெஸ் தான் போட்டிருக்கா, அதுலயும் கிழிச்சு விட்டுருக்கான். அதுல பெருமை வேற, இங்க கலரு அங்க கலர். சூர்பனகான ஷார்ப்பா நெயில் வச்சிருப்பான், நீல நீளமா நகை வச்சிருக்கு. சூர்பனகா வந்து நீல நீளமா நகை வச்சு கலர் கலர் பெயிண்ட் அடிச்சுப்பான். இங்க பெயிண்ட், இங்க பெயிண்ட், இங்க ஒரு ரிங்கு, இங்க ஒரு ரிங்கு, இங்க ரிங்கெல்லாம் போட்டிருந்தா அவன் சூர்பனகா. அது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டாள் வரணும்.
ஆண்டல் வரதுக்கு பதிலாக சூர்பனகி பூதனையும் வந்துட்டு இருக்காங்க கலியுகத்தில். இதுதான் ப்ராப்ளம். கலியுகத்தில் இந்த மாதிரி கல்ச்சர் தான் அதிகம். ராவணா கல்ச்சர், இரண்யாக்ஷன் கல்ச்சர், இன்னகசிபு. கும்பகர்ணா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப தோஸ்தவர் இல்லையா. கும்பகர்ணாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், தூங்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த கதை சொல்லிட்டு இருந்தேன்ல, இந்த 3 பேர் வரம் கேட்டாங்கல்ல. ராவணன் சொன்னா எனக்கு மரணமே வரக்கூடாது, பிரம்மா வந்து வரம் கொடுத்தாரு. விபீஷணா உனக்கு என்ன வர வேணாரு. விபீஷணன் சொன்னாரு, நான் உங்களை தரிசனம் செஞ்சு நான் செஞ்ச பாக்கியம், நான் எப்பவுமே தர்மம் பக்கம் நிக்கணும், எனக்கு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாரு. அப்படியே ஆகட்டுனார். இப்ப கும்பகர்ண வரம் கேட்க போனா தேவர்களா பயந்து போனாங்க. ராவணன் கொடுத்த வரத்துக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ இவன் வேற வரம் கேட்டா இவன் தொல்லை தாங்க முடியாது. இவன் மனசுக்குள்ள அப்படியே முழுங்கிடுவான். அந்த மாதிரி ஆளு, ஒரு பெரிய மலை மாதிரி, மாமிச மலை மாதிரி இருப்பான் கும்பகர்ணன். அவன் வரம் கேட்கும் போது பிரம்மாட்ட வந்து சொன்னாங்க, ஐயா சாமி இவருக்கு மட்டும் வரம் கொடுத்துறாதீங்க, எங்களால தாக்க முடியாதுன்னு. அப்போ பிரம்மா என்ன பண்ணாரு, சரஸ்வதி கூப்பிட்டு அவன் வரம் கேட்கும்போது நாக்குல உட்காந்துக்கோன்னாரு. அப்போ கும்பகர்ணன் கேட்டாரு, உனக்கு என்ன வர வேணா, நான் தூங்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டான். பிரம்மாவும் அப்படியே அகட்டுட்டாரு. அந்த கும்பகர்ணனை எழுப்புறதுக்கு ரொம்ப பெரிய பாடு. நீங்க ராமாயணம் இந்த பழைய சீரியல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய மலை மாதிரி கும்பகர்ணன் படுத்திருப்பான். இந்த கெடால இருக்கிற பெரிய மரம் மாதிரி, பெரிய மலை மாதிரி. அவனை எழுப்புறதுக்கு அவன் மேல ரதத்தை விடுவாங்க, பெரிய தேர் கொண்டு விடுவாங்க, யானை விடுவாங்க, காதுல வந்து மத்தல் அடிப்பாங்க, அசர மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம், மங்களாரத்துக்கு எந்திரிக்கணும், இந்த பக்கம் ஒரு ஆளாரம், இந்த பக்கம் ஒரு ஆளாரம், 10வது வீட்டுல வேற அம்மா கத்திக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அதுல சில சொல்லுவாங்க, நான் மங்களாரத்தி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன், எங்க மாயாப்பூர் டிவியில இருக்கிற மங்களாரத்தி வீட்டுல படுத்துட்டாரு. மாதாஜி மாயாப்பூர் டிவியில மங்களாரத்தி போடுவாங்க, நான் வீட்டுல இருந்தே பாத்துக்க, பெட்ல படுத்துட்டே மங்களாரத்தி அட்டன் பண்றேன். அது கூட பண்ணா பரவாயில்ல, அது எதிரிக்கவே மாட்டான். கும்பகர்ணன் மாதிரி இந்த பக்கம் ஒரு அலாரம் அடிக்கும், இந்த பக்கம் ஒரு அலாரம், அது மேல ஒரு அடி அடிச்சு இந்த அலாரம் கத்தி, செல்போன்ல வேற எத்தனைக்கு அலாரம். பிரபு எந்திரிக்கும் தான் நினைச்சேங்க பிரபு, ஆனா பாருங்க இப்ப கொஞ்ச நேரம் தூங்கிடலாம் நினைச்சேன், அது கொஞ்ச நேரம் தான், அப்படியே 1/2 மணி நேரம் ஆயிரும், 1 மணி நேரம் ஆயிரும், அப்புறம் அவ்வளவுதான். ஸோ கும்பகர்ணா நமக்கு ரொம்ப ரிலேஷன், க்ளோஸ் ரிலேட்டிவ் நமக்கு கும்பகர்ணா. அவர் எழுப்புறது படாத பாடு, நம்மளை எழுப்புறதும் படாத பாடு, பாடாத பாடு படணும். அந்த அம்மாவுக்கு, வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கு உயிரே போய் வந்துடும் நம்மளை எழுப்புறதுக்குள்ள இல்லையா. அது பசங்கிட்ட வேலை வாங்குறதுக்குள்ள அந்த அம்மாவே வேலை செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பசங்கள்ட்ட வேலை வாங்குறதுக்குள்ள நாமளே செஞ்சு பிடிச்சிடலாம், அப்படி இருக்கும். இதெல்லாம் கும்பகர்ணா மென்டாலிட்டி, தமோகுண். சரி, என்ன பேசிட்டு இருந்தோம் வச்சா? கும்பகர்ணா வந்து தூங்கிட்டு இருக்குன்னு வரம் கேட்டார். சரி, இப்ப இந்த ராவணன் என்ன பண்ணாரு, இந்த வேதவதியை முடியை பிடிச்சி இழுத்த உடனே வேதவதி என்ன பண்ணா, அந்த கை இருக்கு இல்லையா, அந்த கையை வந்து வால் மாதிரி ஆயிரும், அப்படியே முடியோட ஒரு வெட்டிடுவாங்க, அப்படி தலைமுடியோட வெட்டிட்டு அவன் சொல்லுவாங்க, அடே ராவணா, நான் வந்து பகவானே எனக்கு கணவரா வரணும் தவம் பண்ணிட்டு இருந்தேன், என் தவத்தை நீ கெடுத்துட்ட, இந்த உடம்பு இது இன்னைக்கு லாய்க்கில் இருக்கு, நான் இந்த உடம்பு பகவான் இன்னைக்கு கொடுக்க முடியாது, இது அசுத்தம் ஆயிடுச்சுன்னு நெருப்பு இறங்கி, அது நெருப்பு விட்டு அதில் இறங்கிடுவாங்க. அப்படி தன் உடம்பையே அப்படி நெருப்பால பசுமாக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு சின்ன குழந்தையா வருவான். அப்ப சொல்ல, நான் திரும்ப வருவேன், நான் தான் வம்சம் அழிவுக்க காரணமா இருப்பேன். அவங்க தான் யாரு, சீதா தேவி, மாயா சீதா. அது இன்னொரு ஸ்டோரி இருக்கு, அது நான் அப்ப நாளைக்கு வரும்போது சொல்றேன். ஒரிஜினல் சீதா, மாயா சீதா, அது சைத்தன்ய சரித்திரம் டீட்டெயில் இருக்கு, மகாபிரபு வந்து சொல்லுவார். இப்ப சீதாதேவி வந்தாங்களா, இந்த குழந்தை அப்படியே அழகான ஒரு தாமரையில் இருந்தது. ராவணன் தூக்கின்னு போயிட்டான் லங்கைக்கு, இந்த குழந்தைய ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அப்புறம் அங்கெல்லாம் சொன்னாங்க, ஏ ராவணா, இந்த குழந்தை தான் உனக்கு கொல்லுன்னே, ஈயதை தூக்கின்னு வந்து அப்படின்னா, தூக்கி கடல்ல போட்டுடுனா. அது கடல்ல போட்டு அது மிதந்து வந்து கடைசியில் அது ஜனகபுரியில் வந்தது. அங்கே ஜனகர் வந்து நிலத்தை உழும்போது அங்கிருந்து சீதாதேவி வந்தாங்க. இப்படி வேதவதியோட சாபம். ஃபர்ஸ்ட் யாருடைய சாபம் வந்தது, ஃபர்ஸ்ட் குபேரனுடைய சாபம். குபேரனுடைய ராஜ்யத்தை பறிச்சுக்கிட்டாரு. ஒரு வாழ்த்தும் கிடையாது, ராவணனுக்கு வாழ்க்கை பூரா சாபம் தான், ஒரு வாழ்த்து இல்லை, எல்லாத்தையும் சாபம். ஸோ ஃபர்ஸ்ட் குபேரனுடைய சாபம். ரெண்டாவது கைலாசத்தில் போனால போய் சும்மா இருந்திருக்கணும், அங்க நந்தி உட்கார்ந்து இருந்தார். நந்தியை பார்த்துட்டு கேலி பண்ணி சிரிச்சா, என்ன இது குரங்கு மாதிரி இருக்குன்னா. அவர் நந்தி சொன்னாரு, என்னைய பார்த்தா நீ குரங்கு மாதிரி இருக்குன்னு, வம்சமே குரங்குகளால தான் அழிவினார். அதனாலதான் தேவர்கள்லாம் வானர சேனைகளாக வந்தாங்க. ராவணனுக்கு என்ன சாபம், இந்த வம்சம் பூரா குரங்குகளால தான், வானர் கரடிகளால் வானர்களாலும் கொல்லப்படும். அதான் இந்திரா, சந்திரா, வருணா, அக்னி எல்லா தேவர்களும் வானர சேனைகளாக வந்தாங்க. ஜாம்பவான், பிரம்மா வந்து ஜாம்பவான், பிரம்மாவுடைய அம்சம் ஜாம்பவான்.
இந்த மாதிரி எல்லா தேவர்களும் வந்தாங்க. சிவபெருமான் வந்து ஹனுமானா வந்தார். சிவபுத்திரா, அவர் வாயுபுத்திரான்னு சொல்லுவாங்க. அது ஹனுமானுடைய சரித்திரம் ஒரு புராணத்தில் ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா பகவான் லீலை வந்து ஒரு யுகத்தில் நடக்கிறது மட்டும் இல்ல, அது நித்தியமா நடக்குது. பகவான் லீலை நித்தியமானது. அப்போ ஒரு யுகத்துல அவர் வாயுபுத்திரனா வந்திருக்கலாம், ஒரு யுகத்துல சிவபுத்திரனா வந்திருக்கலாம். இப்படி எப்படி வேணாலும் பகவான் விருப்பம் அப்படி நடக்கலாம் இல்லையா? ஹனுமானுடைய லீலை வந்து பகவானை சேவைக்கு வராரு, எப்படி வேணாலும் வரலாம் அவர். அப்ப நந்தி சபிச்சிட்டாரு, வேதவதி சபிச்சிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு நாள் இந்த ராவணன் அப்படியே ஆகாச மார்க்கமா போயிட்டு இருந்தான். அயோத்தியா பார்த்தோன்னு ரொம்ப அற்புதமான சிட்டி அது. அயோத்தியா வந்து வேர்ல்டு கேபிட்டல், உலகத்துக்கே தலைநகரமா இருந்தது. அவ்வளோ பெரிய சிட்டி. அந்த அயோத்தியாவில் போய் அங்க வந்து ஒரு ராஜா இருந்தார், அனாரண்யன் ஒருத்தர். இந்த அனாரண்யன் வந்து ரொம்ப வயசானவர். அவர் போய் சண்டை கூப்பிட்டார். அவரை சண்டை கூப்பிட்டு அவரை தோல் பிச்சு அவரை கொன்னுட்டார். அவன் உடலை விடும்போது சொன்னான், டேய் ராவணா, என்ன வயசானவன் பார்க்காம சண்டை கூப்பிட்டு என்னை நீ வந்து கொன்னுட்டே இல்ல, என் வம்சத்துல பகவான் வருவாரு, அவர் தான் உன்னை கொல்லுவாரா அப்படின்னு. சாபம் வந்துருச்சா, அனாரண்யனுடைய சாபம். அதுக்கப்புறம் அவன் யமகிட்டே சண்டைக்கு போனான். ராவணன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த ரொம்ப கர்வம் உள்ளவங்களுக்கு தலகால் புரியாம நடப்பாங்க. இந்த ராவணன் போய் யமனே சண்டை கூப்பிட்டாரு. யமா அப்பயே முடிப்பட்ட கதையை முடிச்சிடணும்னு. அப்புறம் பிரம்மா சொன்னார், வேண்டாம், யமா நினைச்சிருந்தா ஒரு செகண்ட்ல ராவணனை முடிச்சிருவார். அந்த யமாஸ்திரம் இருக்கு, அதை போட்டா ராவணன் கதை முடிஞ்சுது. ஆனா பிரம்மா சொல்லுவாரு, இல்ல இல்ல, ராவணன் வந்து ராமர் கையில தான் கொல்லப்படணும், அதில் நீ அவனை கொல்ல வேண்டாம், அவனை விட்டுடுன்னு. சரி, யமா அவனை மன்னிச்சு விட்டார். இல்லாட்டி யமா கையிலே அவன் கதை முடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ராவணன் கடத்திட்டு போன பொண்ணுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சபிச்சாங்க. இந்த கன்னி பொண்ணுகள்லாம், இந்த பொண்ணுகள்லாம் கடத்திட்டு போய் அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணி, அவங்கள வந்து ரேப் பண்ணி, இதெல்லாம் பண்ணி அவங்களாம் சபிச்சாங்க, இந்த பொண்ணுகளுடைய சாபம். அதுக்கப்புறம் இந்த ராவணன் என்ன தெரியுமா பண்ணா, ஒரு யுத்தம் நடக்கும்போது சூர்பனகையுடைய கணவரே கொன்னுடுவான். யுத்தத்துல யாரு எந்த பக்கம் தெரியாம நல்ல போதையில சூர்பனகையுடைய கணவரையே கொன்னுடுவான். சூர்பனகையுடைய கணவர் ராவணனுக்கு என்ன ஆகணும், மச்சான் முறையாகணும். மச்சால மாமன தலை சீவிட்டா யுத்தத்துல. சூர்பனை வந்து அலறா, ஐயோ ராவணா, ஏன் புரிச்சுட்டே கொண்டுட்டியாரா அப்படின்னு. அதான் சூர்பனை முடிவு பண்ணான், இவனை வந்து சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணுவா, சீதையோட அழகை வந்து சொல்லுவான். ஆக்சுவலி ராவணன் முதல்ல சீதை வேணான்னு முடிவு பண்ணிடுவான். இந்த மாரிச்சிட்ட போய் சொல்லுவாரு, ராவணன் வந்து சீதையோட அழகை வந்து சூர்பனிக்கு வர்ணிச்சா இல்லையா, அதை மாரிச்சிட்ட போய் சொன்னா மாரிச்ச சொல்லுவான், வேண்டாம், ராமருக்கு உனக்கு எந்த சண்டையும் கிடையாது, ராமர் பாட்டுக்கு அவர் ஒரு பக்கம் இருக்கிறாரு, உனக்கு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ போய் உன் ராஜ்யத்தை பாரு, உனக்கு சொல்லலாங்க இருக்கு, மண்டோதரி மாதிரி அழகான மனைவியெல்லாம் இருக்கு, அதை விட்டியே இங்க வர, நீ போயிட்டார். திரும்பி இந்த சூர்பனகை இந்த வர்ணனை பண்ணுவா சீதையோட அழகை. சூர்பனகை வந்து சீதையோட அழகை வர்ணிப்பா. அவ கண்கள் எப்படி இருந்தது, அவர் ரூபாய் எப்படி எப்படி மகாலட்சுமி மாதிரி இருந்தாலும். அப்ப ராவணனுக்கு பொறுக்க முடியல. அதனால என்ன, ராவணனை ஏற்றி விட்டா சூர்பனகா, நீ போய் சீதையை தூக்கிட்டு வா, உனக்காக பிறந்தவாவோ, அந்த மாநிலம் கூட போயிருக்கான்னு தூக்கிட்டு வந்துட்டு. அந்த மாதிரி சூர்பனகை வந்து ராவனுடைய அழிவுக்கு காரணம். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, ராவணன் ஒரு நாள் அப்படியே ஆகாசமாக போயிட்டு இருந்தான். அவன் ரம்பையை பார்த்தான். ரம்பா வந்து ரொம்ப அழகா இருப்பா, அப்சரா இல்லையா, தேவலோக பொண்ணு. அவள் பியூட்டி பார்லர்லாம் போக வேண்டாம், இயல்பாகவே அழகா இருப்பா இல்லையா. தேவலோக பொண்ணுங்கள்லாம் பியூட்டி பார்லர் போக வேண்டாம், காஸ்மெட்டிக் யூஸ் பண்ண வேண்டாம், செலவு கம்மி, கணவர்களுக்கெல்லாம் செலவு ரொம்ப கம்மி, ரொம்ப அழகு சாதனம்லாம் வாங்க வேண்டாம், எல்லாம் நேச்சுராகவே கிடைக்கும். அவன் ரம்பையை பார்த்தோடனே ராவணன் வாங்கி போனான். ரம்பா வந்து அழுதா, என்னை விட்டுடு. ரம்பா என்ன உறவாகணும் ராவணனுக்கு? ரம்பா யாருடைய ஒய்ஃபு? ரம்பா வந்து நலகுபேரனுடைய மனைவி. நலகுபேர யாரு? குபேரனுடைய பையன். என்ன தாமோராஷ்டிரில் மறந்துட்டீங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை ஞாபகம் வச்சுக்குவீங்களா? நலகுபேரனுடைய மனைவி தான் ரம்பா. நலகுபேரன் வந்து குபேரனுடைய பையன். அப்ப ராவணனுக்கு ரம்பா என்ன முறையாகணும்? மருமக முறையாகணும் இல்லையா. ராவணனும் குபேரனும் சகோதரங்க. இப்போ சகோதரனுடைய பையன் பொண்ணுன்னா அப்ப இவனுக்கும் பையனுடைய மருமக மாதிரி தான். அவ சொல்லி அழுதா, ராவணா என்னை விட்டுடு, நான் உனக்கு மருமக மாதிரி, என்னை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அழுதா. அவன் கேட்கவே இல்லை. ரம்பை காதற தூக்கின்னு போயிட்டான். அந்த ரம்பா தான் சபிச்சான். இனி அந்த ரம்பா இல்லை, நலகுபேரன் சபிப்பான். நலகுபேரன் கேள்விப்பட்டான், அவன் வந்து அழுவா. இந்த ரம்பா வந்து கணவர்கிட்ட அழுவா, இந்த மாதிரி ராவணனை தூக்கின்னு போய் பலவந்தப்படுத்திட்டான். அப்போ நலகுபேரன் சொல்லுவான், கையில தண்ணி எடுத்துட்டு, இனி ராவனை கொண்டு ஏதாவது பொண்ணை தொட்டா, அவன் சம்மதம்னா தொட்டா அவன் தலை வெடிச்சு சரினான், சபிச்சிட்டான். அதனாலதான் ராவணன் யாரையும் தொட மாட்டான். தொட்டா
தலை வெடிச்சுது, அவ்வளோதான். எந்த பொண்ணுடைய சம்மந்தம் இல்லாமல் தொட்டா அவன் தலை வெடிச்சு போயிடும். இப்போ புரியுதா? என்னமோ ராவணன் பெரிய யோகிய மாதிரியும், அவன் பெரிய அப்படி தர்மகர்த்தா மாதிரியும், அவனை மாதிரி ஒரு ஏகபத்னி விரதம் இல்லாத மாதிரியும் இந்த உலகத்தை நிறைய பேர் பேசிட்டு இருக்கு. ஆனா ராவணன் எந்த பொண்ணுடைய சம்மந்தம் இல்லாமல் தொட்டா அவன் தலை வெடிச்சிருந்தான். அதுதான் அவன் பேசாமல் இருந்தான். சீதையை தூக்கின்னு போயிட்டு அவன் சம்மந்தம் இல்லாமல் தொடக்கூடாது, அதான் ரீசன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்ப ராமர் கேட்டாரு, அப்ப ராவணன் யாருமே ஜெயிக்கலையாரு? எல்லாருமே ராவணன் ஜெயிச்சிருக்கான். குபேரனை ஜெயிச்சிருக்கான். இந்த மாதிரி ரகுகுலத்தில் வந்த ஒரு முன்ன இந்த அனாரண்யம் எவ்வளவு அட்ராசிட்டி பண்ணியிருக்கான், கொஞ்சம் நெஞ்சமா பண்ணியிருக்கான். அவன் யாருமே ஜெயிக்கல. இருக்காங்க 2 பேர் அவனை ஜெயிச்சிருக்காங்க ராவணனை. ஒருத்தர் வந்து கார்த்திவீர்யார்ஜுனன், ஒருத்தர் டைம் ஆயிடுச்சா, கார்த்திவீர்யார்ஜுனன். இந்த கார்த்திவீர்யார்ஜுனன் என்ன பண்ணுவார், ஒரு நாள் நர்மதை ஆற்றங்கரையில விளையாடிட்டு இருப்பார். நிறைய பொண்ணுகள், அவருக்கு வந்து 1000 கை, அவர் சகசர அர்ஜுனன் பேர். அவர் 1000 கையில நர்மதை நதியை தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணுகளோடு ஜலக்கிடை பண்ணிட்டு இருப்பான். ராவணன் என்ன பண்ணா, அவர்கிட்ட சண்டை போட வந்தான். அவனை பிடிச்சி கட்டி வச்சிட்டாரு. கார்த்திவீர்யார்ஜுனன் என்ன பண்ணார், ராவணனை பிடிச்சி கட்டி குரங்கு பூச்சியை தொங்க விடுற மாதிரி அவர் ஊர்ல தொங்க விட்டார். தலைகீழ கட்டி தொங்க விட்டார் ராவணன். அப்ப ராவணன் சரண்டர் ஆயிட்டார். ஐயா என்ன விட்டுரு, நாம பேர் நண்பர்களா இருந்துக்குவோம். இந்த அசுரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அசுரங்களால யாரும் ஜெயிக்க முடியல வச்சுக்கல, நண்பராயிடுவாங்க. ஐயா நம்ம ரெண்டு ஃப்ரெண்டாவே இருந்துக்கலாம், யாரையும் விளையாட ஜெயிக்க முடியல, அப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டான். இன்னொருத்தர் யாரு, வாலி. இவன் என்ன பண்ணா, ஒரு நாள் ஆகாசமா போகும்போது வாலி வந்து ஒரு சந்தியாவந்தனம் பண்றதுக்காக உட்காந்துருந்தார் அந்த கிஷ்கிந்தையில. இது வானரம் தானேன்னு சொல்லிட்டு அவன் போய் வாலியை பிடிச்சிடலான்னு போனான். பின்னாடியே போய் அவன் வாலியை பத்தி கேள்விப்பட்டிருந்தான். வாலிக்கு வந்து அதீத பலம் இருக்குன்னு. வாலிக்கு முன்னாடி வந்து அவன் பலம் பாதி போயிடுன்னு கேள்விப்பட்டான் ராவணன். என்ன பண்ணா, வாலிக்கு பின்னாடி போய் அப்படியே கழுத்தோடு சேர்த்து பிடிச்சி அவனை சுத்திடலான்னு நினைச்சார். வாலி உட்காந்து சந்தியாவனம் பண்றது, கையெடுத்து தண்ணி கையில விட்டுட்டு போய் உட்காந்துருக்காரு. இவன் பின்னாடி வர தெரிஞ்சு போயிடுது. அவனை இப்படி பிடிச்சிட்டாரு, இந்த அக்கல்ல பிடிச்சி அமுத்திட்டாரு. ராவணனை பிடிச்சி 10 தலை இங்க வச்சு அமுத்திட்டாரு. அமுத்திட்டு 4 திசையிலையும் போய் சந்தியாவந்தனம் பண்ணார். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையில அவனை பிடிச்சி அமுத்திட்டாரு. ராவணன் வந்து மாட்டிக்கிட்டான். சில நேரம் குழந்தைகள்லாம் அவங்க அப்பா கிட்ட மாட்டி, அப்பா என்ன பண்ணுவாரு, குழந்தைய எப்படி கையில போட்டு அமுத்திடுவாங்க. இந்த குழந்தை அப்பாவை அடிக்க போயிட்டு அப்பா கிட்ட மாட்டிக்கும். அப்புறம் அதான் விடுப்பார், அப்பாவை விட்டாதான் உண்டு. இவன் மாட்டிக்கிட்டான். மாட்டி இவன் அவன் தப்பிக்க முடியாம கடைசியில் இவர் என்ன பண்ணாரு, வாலி ராவணனை கொண்டு கிஷ்கிந்தல தலைகளை கட்டி தொங்க விட்டார் ராவணன். அப்புறம் அவன் சரண்டர் ஆயிட்டான். அப்பா வாலி, உன் பலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு விட்டான். ஸோ இந்த மாதிரி ராவணன் வந்து மற்றவங்களை கதற வச்சுதான் அவனுக்கு பழக்கமே. என்னைக்குமே மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பழக்கமே இல்லை. நம்மளை மாதிரி தான் நம்ம எல்லாரும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டோம் இல்லையா? நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்க, யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டோம், யாரையுமே கதற வைக்க மாட்டோம், யாரையும் குறை சொல்ல மாட்டோம், யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டோம், யாராலும் தொந்தரவுக்கு ஆளாக மாட்டோம். அப்படிதானே? யஸ்மாத் நோத் விததே லோகோ லோகோ நாத் விததே சயஹ ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை யோமத் பக்த சமே பிரியக. எந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமானவர் கிருஷ்ணர் சொல்றாரு. எந்த மாதிரி பக்தர், இவரால் யாருக்குமே தொந்தரவு இல்லைங்க, யாராவது தொந்தரவு பண்ணா தொந்தரவுக்கு ஆளாகிறது இல்லைங்க, அந்த மாதிரி பக்தர். நம்மனால யாருக்கு தொந்தரவு கிடையாது, நம்மளை யாராவது தொந்தரவு பண்ணாலும் தொந்தரவுக்கு ஆளாவதும் கிடையாது. யஸ்மாத் நோச் விதிதே லோகோ லோகோநாத் விதிதே சேக ஹர்ஷாமர்ஷ பயோத்வேகை. இன்பம் துன்பம் சோகம் துக்கம் இன்பம் துன்பம் எல்லாத்தையும் சமமாக வைக்கிறது, பயம் கவலை எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமானவர். அப்படி யாரும் அந்த கூட்டத்தில் இருக்கிறோமா? இருந்தா அப்படி கை தூக்குங்களேன் பார்ப்போம் இல்லையா? ஸோ நம்ம எல்லாம் பக்தராக பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல வேலை நம்மளை வெளியில விடல. நம்மளை வெளியே விட்டா ராவண எண்ணிக்கசிப்பு தான் சுத்திட்டு இருப்பான். அவெல்லாம் பிடிச்சு கட்டி வச்சிருக்காரு பிரபுபாது. கட்டி வச்சு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே நாம சொல்லி உள்ள இருக்கிற அசுரங்களோட சண்டை போட்டு இருக்கோம். அன்னைக்கு ராமர் போய் ராவணன் கூட சண்டை போட்டாரு. இன்னைக்கு உள்ள இருக்கிற ராவணன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் போய் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. வெளியில போயிடாத, பெசாமரு, நீ டிவோட்டியா இருக்க, எல்லாம் என்னடா டிவோட்டியா இருக்க இப்படி நடந்துக்குவாரு கேட்பாரு, பெசாமரு அப்படின்னு ஹரிநாமம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்கு. ஹரிநாமத்தை வந்து நம்ம சின்சியரா சொன்னோம்னா உள்ள இருக்கிற எர்ணியாக்ஷன் எர்ணிகசிபு ராவணன்லாம் ஒன்றும் பண்ண முடியாம ஓடிடுவாங்க. ஹரே கிருஷ்ணா. வீரேந்திரா ஸ்ரீமத் ராமாயணம் கி, ஸ்ரீ சீதாராம் லட்சுமண் ராமச்சந்திர பிரபு கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். எஸ்.
கூறுகிறது. அப்புறம் நீங்க சொன்ன சீதா பிராட்டியோடைய தன்மைகள் நமக்கு தெரியும். அவங்க காலத்துல அழகாய் பார்க்கறது பாடிட்டு சொல்றது. ஆனா அதே சமயத்துல வந்து வேதவதி வந்து நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து தனிமையில தவம் பண்ணாங்க. சொல்றது பெண்கள் வந்து தனிமையில ஏன் வேதவதி தனியா தவம் பண்ணாங்க? அவங்க அவங்க அப்பா அம்மா 2 பேருமே இல்லை, 2 பேரும் இறந்து போயிடுவாங்க. நான் அதை ஷார்ட்டாக சொல்லிட்டேன் டைம் இல்லாதனால. ஆக்சுவலி வேதவதியுடைய ஸ்டோரி என்னன்னா, அவர் முனிபுத்திரி, முனிவருடைய பொண்ணு. அம்மாவும் சின்ன வயசுல இல்லை, அப்பாவும் முனிவர் தவம் பண்ணுவார், அவரும் போயிடுவாங்க. இப்போ தனியாக இருப்பாங்க ஆசிரமத்தில். அப்போ இவங்க இயல்பாக ஆசிரமத்தில் வளர்ந்ததுனால அவங்களுக்கு பகவான் தான் முழுமை கடவுள் தெரியும். அதனால இந்த உடலை விட்டு நான் பகவான்கிட்ட போகணும்னு தவம் பண்ணேன். அந்த ரீசன். வேற ஏதாவது இருக்குங்களா? வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாம் எவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்தீங்க. உங்கள் எல்லாருடைய பணிவான வணக்கம். வாஞ்சா கல்பத்தருபியஷ்ட கிருபா சிந்து பேவச்ச பதீதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக.